ஹை டியர், டுடே நம்ம ஜிம்னாக்கு ஒரு ஒன் ஷாட் பார்க்கலாம். ஸோ டைட்டில் என்ன அப்படின்னா when your cool husband started to loving you. ஓகேங்களா? ஸோ ஸ்டார்டிங்கில் போகலாம். இப்போது ஸ்டார்டிங்கில் நீங்கள் தான் வந்துட்டு கிச்சனில் ஃபாஸ்ட்டாக வந்துட்டு ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அப்படியே வந்துட்டு அந்த பாத்திரக்குள்ளே அந்த பேனுக்குள்ளே அந்த பேனில் வந்துட்டு அப்படியே அந்த கரண்டி போட்டு இட்டின்னு அடிக்கிறீங்க. ஸோ அந்த பக்கம் மேலே தூங்கிட்டு இருக்க ஜிம்மினுக்கு நான் காது அப்படியே கிழிஞ்சிட்டு போகிற அளவுக்கு சவுண்ட் கேட்குது. அப்படி போட்டு இடிச்சிட்டு இருக்கீங்க. அவருக்கு ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகுது, டென்ஷன் ஆகுது. ஸோ அப்படியே வந்துட்டு எஞ்சி கீழே வராது. கீழே வந்து ஒரே ஒரு முறை தான். அப்படியே மேடம் ஆஃப் ஆகிட்டீங்க. முறைச்சிட்டு அவர் பாட்டுக்கு மேலே போய்ட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்படியே வந்து நிற்கிறாரு. ஸோ நீங்கள் அப்படியே சாப்பாடு எடுத்து வைக்கிறீங்க. சாப்பிட்றாரு. லஞ்சு வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறீங்க. ஸோ லஞ்சு வந்துட்டு கட்டி கொடுப்பீங்க, சாப்பாடு கட்டி தருவாங்க. ஸோ அது மாதிரி கட்டி கொடுக்குறீங்க. ஸோ அதை எடுத்துகிட்டு அவர் பாட்டுக்கு போயாச்சு. ஒரு பாயில் ஒன்றும் இல்லை. வந்து காலையில் எழுந்திரிச்சிட்டு ஒரு முறை தான். ஸோ மேடம் அப்படியே ஆஃப் ஆயாச்சு. ஸோ வீட்டு வாசலை விட்டு கால் எடுத்து வெளில வச்சு அடுத்த செகண்டே மறுபடியும் கிச்சனில் போட்டு எல்லாத்தையும் ஊட்டிகிட்டு இருக்கிறீங்க. அவங்களுக்கு அவ்வளோ ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது. ஸோ கரெக்டாக அந்த டைமில் உங்களோட அம்மா வந்துட்டு கால் பண்ணுறாங்க. ஸோ நீங்களும் வந்துட்டு கால் அட்டன் பண்ணுறீங்க. உன்னை தான் நினச்சிட்டு இருந்தேன், ஃபோன் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கால் அட்டன் பண்ணி பேசுகிறீங்க. ஸோ அவங்க வைனே என்னடி பண்ணுற, சாப்பாடெல்லாம் பண்ணி முடிச்சிட்டியா, அப்புறம் மாப்பிள்ளை கிளம்பிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க அந்த கேள்வி கேட்டது ஒரு குத்தமா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு வச்சு செய்கிற அளவுக்கு பேசுகிறீங்க. என்னன்னா, ஏமா உனக்கெல்லாம் நான் அப்படி என்ன பாவம் பண்ணேன்? உனக்கு பிள்ளையா பிறந்ததை தவிர வேறு ஏதாவது ஒரு சின்ன பாவமாவது நான் பண்ணியிருக்கேனா? உனக்கு பொண்ணாக பிறந்தது அவ்வளோ பெரிய குத்தமாக என்ன? என்னை இப்படி கொண்டது பண்ணிட்டல்ல. ஐயோ சாமி, இந்த உலகத்துலேயே சிறந்த அம்மா அப்படிங்கிற ஒரு அவார்டுனா அது உனக்கு தான் கொடுக்கணும். உனக்கும் உன் புருஷன் அப்பங்கார அவார்டு அவனுக்கு தான் கொடுக்கணும் அப்படிங்கிறீங்க. ஸோ அம்மா, ஏய் ஏண்டி தினம் இதை திட்டிகிட்டே இருக்க, சும்மா இரேன் அப்படிங்கிறாங்க. ஸோ நீங்கள் இங்கே பாருங்கள், இந்த ஒரு மாதிரி சேடாக இருந்துட்டு அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சால் கஷ்டப்படுவாங்க, நம்ம கஷ்டப்படுறது அவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு நினச்சி எல்லா வழியும் நானே போட்டு என் மண்டைக்குள்ளே வச்சு நானே சாகிற அளவுக்கு அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நான் கிடையாது. நான் ஒயின். எனக்கு வந்துட்டு அந்த மாதிரி பழக்கெல்லாம் கொஞ்சம் கூட இல்லை. தப்புன்னா தப்பு, டைரெக்டாக பேசிடுவேன். நீங்கள் பண்ணது தப்பு அப்படிங்கிறீங்க. டீ கல்யாணம் ஆகிட்டு ஒரு வாரம் தாண்டி ஆச்சு, அதுக்குள்ளே என்னடி இப்படி பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. ஒரு வாரம் ஆயிருக்கு, ஆனால் எனக்கு அப்படியே பல யுகம் கலந்த மாதிரி இருக்குது. எவ்வளோ டென்ஷன் ஆகுது தெரியுமா? என்ன பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருக்கீங்க நீங்கள்? என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிங்களா இவனை கட்டிக்கிறியானே? சும்மா வந்தான், நீங்களும் வந்துட்டு பார்த்தீங்க, திடீர்னு ஜாதகம் பார்க்க போனீங்க. அப்படி போன கையோட முகூர்த்த தேதியை குறிச்சிட்டு வந்துட்டீங்க. என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிங்களா அப்படின்னு சொல்லி கத்துறீங்க. ஏய் உனக்கு ஓகேவான்னு கேட்டோம்ல அப்படிங்கிறாங்க. என்ன எல்லாம் முடிவு பண்ணிவிட்டு கேட்டால் எப்படி சொல்லுவாங்க? நானும் ஏதோ அம்மா அப்பா மானம் போகக்கூடாது, அதுவும் இல்லாமல் அவங்க நமக்கு கெட்டது எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினச்சி சரிம்மா சரிங்கப்பா அப்படின்னு சொன்னேன். உங்களை மதித்து உங்களோட பேச்சுக்கு வந்துட்டு அடங்கி நான் எல்லா விஷயம் செஞ்சதுக்கு எனக்கு பெரிய ஆப்பா வச்சுட்டீங்களா அப்படிங்கிறீங்க. ஸோ உடனே வந்துட்டு உங்கள் அம்மா உங்ககிட்ட பேச முடியல. ஐயோ ஏங்க அவகிட்ட கொஞ்ச நேரம் பேசுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ உங்கள் அப்பா, ஐயோ சாமி எனக்கு நெஞ்சு வலிக்குது, ஏய் போடி அந்த பக்கம், எனக்கு மூச்சிட முடியல, கொஞ்சம் டேப்லெட் வேணும் அப்படிங்கிறாரு. ஸோ நீங்கள் அவ்வளோதான், நடிப்பு மன்னன் சிவாஜி கணேசனே மிஞ்சிடுவாரே. எப்படியெல்லாம் நடிக்கிறீங்க புருஷனும் பொண்டாட்டியும். நான் என்ன உங்களுக்கு அவ்வளோ பாரமாக இருந்தேனா? நல்லா படித்தேன், விட்டுருந்தா நான் நல்லா வேலைக்கு போயிருப்பேன். நான் வேலைக்கு போய்ட்டு நீங்கள் எனக்கு படிப்புக்கு செலவு பண்ணி அத்தனை காசு சம்பாரிச்சு கொடுத்துருப்பேன். அதை விட்டு போய்ட்டு படிக்கிறதுக்கும் செலவு பண்ணி கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச காசெல்லாம் கொண்டு வந்து கல்யாணம்னு சொல்லி செலவு பண்ணி கொண்டு வந்து எனக்கு பெரிய கிணத்துல தள்ளிட்டீங்க அப்படின்னு கத்துறீங்க. ஸோ உங்கள் அப்பா, அம்மா வயனு அப்பாவை பார்க்க வரியாம்மா, எனக்கு ஒரே உடம்பு சரியில்லாமல் இருக்குது அப்படிங்கிறாரு நெஞ்சு பிடிச்சிட்டு. சொன்னீங்க நடிக்காதப்பா நடிக்காத, இந்த மாதிரி நடித்து எத்தனை தடவை என்னை ஏமாற்றிருக்க அப்படின்னு சொல்லி கத்திட்டே இருக்கிறீங்க. உங்கள் அம்மாண்ணா, ஏ வயன் கொஞ்ச நேரம் சும்மா இரு, இப்போ எதுக்கு இப்படி காய்ச்சுன்னு கத்திட்டே இருக்க அப்படின்னு நடந்து போச்சு. ஒரு வாரம் தான் ஆச்சு கல்யாணம் ஆகி அப்படிங்கிறாங்க. ஒரு வாரம் ஆயிருக்கு, இன்னும் ஒரு வாரம் தான். அந்த மனுஷன் ஒரு கொஞ்சம் சிரித்து அப்பப்பப்பா சிரித்தா அவன் வாயில் இருக்கிற மூட்டு கொட்டி போயிடும், அதனால் சிரிக்க மாட்டான் அப்படிங்கிறீங்க. ஸோ உங்கள் அம்மாவுக்கு என்ன எப்படி உங்ககிட்ட பேசுகிறது, உங்களை ஹேண்டில் பண்ணுறதுன்னே தெரியல. ஏய் புதுசாக இருக்குல்ல, ஸோ அவருக்கும் உன்னை பற்றி தெரியாதுல்ல, கொஞ்சம் நாள் ஆகுண்டி வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. ஏன் புதுசாக இருக்கிறவளை கல்யாணம் பண்ணிக்க தெரியும், ஆனால் அவளை பார்த்து சிரிக்க தெரியாதா அப்படிங்கிறீங்க. இப்போ என்ன சிரிக்கிறதா உன் பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு எல்லாமே பிரச்சனை தான், அவனே பிரச்சனை தான், பெரும் பிரச்சனை. ஐயோயோ சாமி கடவுளே, காலையில் கரெக்ட் டைமுக்கு சாப்பாடு செஞ்சு வச்சிடணும், லஞ்சும் கட்டி கொடுத்துடணும், அப்புறம் நைட் வந்து சாப்பாடு கரெக்டாக வச்சிடணும். ஆனால் ஒரு வார்த்தை பேச மாட்டான். ஏதாவது நம்மளாம் பேசினா கூட ஆ
அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஆன்ட்டு போயிடுறான். எனக்கு ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஆகுது. கல்யாணம் ஒரு ஒரு கல்யாணம் அடுத்த நாளே எனக்கு கொண்டு போய் தனியாக விட்டீங்களே. என் மாமியார் வீட்லேயாவது விட்டுருந்தா எனக்கு பேச்சு துணைக்காவது ஆழ்ந்திருக்கும். ஆனால் இங்கே என்னடானா எனக்கெல்லாம் தலைகளாக இருக்குது. கல்யாணம் கையோடையே வேறு வீட்டில் கொண்டு வந்து விட்டீங்க. சரி ஓகே ஹஸ்பண்ட் நல்லா பார்த்துக்குவாங்க அப்படின்னு நினச்சா அவன்டாடா எந்நேரம் பார்த்தாலும் மூஞ்சி அப்படி ஃபோனே வச்சுட்டு தெரியறான், பேச மாட்டேங்கிறான். ஆஃபீஸ் அடுத்த நாளே போயிட்டான். கல்யாணம் அடுத்த நாளே ஆஃபீஸ் போயிட்டான். எப்படி எப்படி எனக்கு மட்டும் இப்படி தேடி தேடி பிடிச்சிங்க? இந்த உலகத்தில் எத்தனையோ பசங்க இருக்காங்க, அவனை எப்படி தேடி பொறுக்கி எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஏன் ரொம்ப பேசுகிற, அமைதியாக இரு அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் அமைதியாக இருக்க முடியாது. என்னை என்ன நினச்சிட்டுக்கிறீங்க? எனக்கெல்லாம் இங்கே இருக்க பிடிக்கல, வந்து கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ உங்கள் அம்மா நான் பல்லவெல்லாம் உடச்சிடுவேன். என்ன பேச்சு பேசுகிற? கல்யாணம் ஒரு வாரம் தானே இருக்குது, அதுக்குள்ளே கூப்பிட்டு போங்கங்கிற? கொன்றுவன் மரியாதையாக அமைதியாக இருந்து பழகு அப்படிங்கிறாங்க. என்ன நீங்கள் இப்படி சொல்கிறீங்க? எனக்கெல்லாம் இங்கே இருக்க பிடிக்கவே இல்லை. அவன் ஒரு வார்த்தை கூட எங்கிட்ட பேச மாட்டேங்கிறான். அவன் பாட்டுக்கு வரான் போகிறான். எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. இங்கே பேச்சு சொல்ல கூட ஆள் இல்லை. எனக்கு இங்கே பேசுகிறதுக்கு ஒரே ஒரு இடம் எது தெரியுமா? இந்த கிச்சன் சிங்க் இருக்குல்ல, அந்த பைப்பும் அந்த சிங்க்கும் தான். அப்புறம் அந்த பாத்திரம், இதுங்கக்கிட்ட தான் நான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறீங்க. ஸோ உங்கள் அம்மாவுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. நீங்கள் என்ன தான் கோவமாக பேசினாலுமே உங்களோட கஷ்டத்தை தானே சொல்கிறீங்க. ஸோ ரொம்ப லோன்லியாக இருக்கீங்க, கஷ்டப்படுறீங்க. அவருக்கு உங்ககிட்ட பேசுகிறதே இல்லை அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியுது. ஸோ அவங்களுக்கே ஒரு மாதிரி அது ஹர்ட் ஆகுது. ஸோ சாரிடா, ஆனால் பையன் நல்ல பையன் அப்படிங்கிறாங்க. அதாவது நல்ல பையன், என்ன பையன் நல்ல பையன் நல்ல பையன் இருக்கிறீங்க. அவன் என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறான். எனக்கு ஒரு மாதிரி இருக்குங்க. எனக்கு ஒரு வேளை அவனுக்கு என்ன பிடிக்கலன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறீங்க. பிடிக்கலன்னா கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாங்க வயன். மேபி அவங்க கேரக்டர் வந்துட்டு கொஞ்சம் அமைதியான டைப்பாக இருக்கலாம். ஸோ உங்களோட பேசி பழகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், கொஞ்சம் வெயிட் பண்ணுடா அப்படிங்கிறாங்க. எப்படி என் ஐஸ் முழுசா இந்த கிச்சன் சிங்க்கு பைப்பு பாத்திரத்துக்கூடே பேசி பேசி போயிடும் போல். வெய்மா ஃபோனை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கும் அந்த பாத்திரத்தை போட்டு தேய்ன்னு தேய்க்கிறீங்க, உருட்டு ஊட்டிட்டு இருக்கிறீங்க. கரண்டியெல்லாம் பறக்குது கிச்சன் சிங்க்குள்ளெல்லாம். ஸோ அப்படியே வந்து ஒரு பாத்திரம் போல், ஸோ அதை எடுத்து அப்படியே தேய்ச்சிட்டே என் வாழ்க்கையில் நான் எப்படியெல்லாம் ஆசைப்பட்டேன். ஆனால் இப்படி பாத்திரம் கழுவிட்டு இந்த பாத்திரத்துக்கூடலாம் பேசுகிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாத்திரம்லாம் வாஷ் பண்ணிட்டு இருக்கிறீங்க. வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அப்படியே போய் சோஃபாவில் உட்காந்துட்டு இருக்கிறீங்க. என்ன தான் உங்களுக்கு ஒரு மாதிரி டிப்ரெஷனாக இருந்தாலும் அந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வந்து அமைதியாக உட்காந்துக்குவீங்க. ஏன் இவர் மட்டும் இப்படி இருக்காரு? இவருக்கு என்ன பிடிக்கலையா? 1 வீக் ஆகுது, ஒரு வார்த்தை கூட பேசலை. காலையில் கொஞ்சம் சத்தம் வந்ததுக்கு அப்படி வந்து முறைக்கிறாரு. நானும் பண்ணேன், நான் பாட்டுக்கு பாத்திரம் தானே கழுவிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அழுகையாக வருது. அவர் முறைச்சதெல்லாம் அப்படி ஞாபகம் வரவும் உங்களுக்கு ஒரு மாதிரி அழுகையாக வருது. சிரித்து பேச மட்டும் அவங்களுக்கு தெரியாது, ஆனால் முறைச்சி பார்க்க தெரியும் நல்லா அப்படின்னு சொல்லிட்டு தேம்பி அழுதுட்ருக்கீங்க. ஸோ இதே மாதிரி தான் உங்கள் டேஸ் வந்துட்டு தினம் அவர் எந்திரிப்பார், ஜிம் எந்திரிப்பார், குளிப்பார், வந்து சாப்பிடுவார், லஞ்ச் கட்டி கொடுத்தா வாங்குவார், நைட்டு வருவார், சாப்பிடுவார், தூங்குவார். பேச்செல்லாம் கொஞ்சம் கூட கிடையாது. ரொம்ப ஏதாவது நீங்கள் நாய்ஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு முறை, அவ்வளோதான், நீங்கள் ஆஃப் ஆயிடுவீங்க. அதுக்கப்புறம் அவர் முறைச்சிட்டு போனாங்கன்னா அடுத்த ஒரு செகண்ட் தான் அம்மாவுக்கு கால் பண்ணி கண்டபடி அவங்களும் பேசுவீங்க. ஸோ இப்படியே தான் வந்துட்டு ஒரு 1.5 மாதம் போயிட்டே இருக்குது. நீங்கள் வந்துட்டு முடிவே பண்ணிட்டீங்க, அவ்வளோதான் என் வாழ்க்கை இப்படி தான் போகும் போலையே. பழகிக்க வயன். திரும்பி வீட்டுக்கும் போக முடியாது, இவனை டிவோர்ஸ் பண்ணிட்டும் போக முடியாது. உடனே ஆளுக்கு ஏதாவது சொல்லுவாங்க. இப்படியே சமாளிச்சுட்டு போக வேண்டியதான். அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்க்குறான், நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்கலாம், அவ்வளோதான், வேறு எதுவும்லாம் பேசுகிறதுக்கு இல்லை அப்படின்னு நினச்சிட்டு ஒரு மாதிரி உங்களை நீங்களே கொஞ்சம் கொஞ்சமாக சமாதானப்படுத்திக்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஆனாலும் வந்துட்டு உங்களுக்கு ஒரு சின்ன எதிர்பார்ப்பெல்லாம் இருக்கும். அதெல்லாம் உங்களால் வந்துட்டு கண்ட்ரோலே பண்ண முடியல. அவர்கிட்ட எதிர்பார்க்குற விஷயங்கள் எல்லாமே இப்படி டேஸ்லாம் போயிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் அப்படியே வந்துட்டு அதை அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. இப்படி தான் டேஸ்லாம் போயிட்டே இருக்கும். இந்த டைம் வந்துட்டு ஒரு நாள் வந்து ஜிமின் ஒர்க் போயிட்டு வருவார். என்னமோ தெரியல, அந்த அன்றைக்கி நீங்கள் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கிறீங்க. அழகாக வந்துட்டு ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ட்ரெஸ் எல்லாம் அப்படியே சேஞ்ச் பண்ணிவிட்டு, என்னவோ தெரியல உங்களுக்கு வந்துட்டு அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கணும், அதாவது ஒரு ரெட் கலர் சாரீ. ஸோ உங்களுக்கு அது வேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசையாக இருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் வேர் பண்ணியிருப்பீங்க. அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நீங்கள் அழகாக தான் இருக்கேன், ஜிமின்க்கு என்னை பார்த்தா பிடிக்குமா, இந்த ட்ரெஸ் நல்லா தான் இருக்குது, கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு அந்த ரோபோக்கிட்ட கூட நீங்கள் இந்த மாதிரி விஷயம்லாம் வந்துட்டு எதிர்பார்த்துட்டு நீங்கள் இந்த மாதிரி நினச்சிட்ருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஜிம் வந்துட்டு ஒர்க் போயிட்டு ரிட்டர்ன் வராரு வீட்டுக்கு. ஸோ வந்ததும் ஆசையாக போய் கற்று திறக்கிறீங்க. ஒரு க்யூட் ஸ்மைல் தான், நீங்கள் சிரிக்கிறீங்க. ஆனால் ஜிமின் வந்துட்டு பார்க்குறாரு, பார்த்துட்டு எந்த ரியாக்ஷனுமே இல்லை. அவர் பாட்டுக்கு அந்த பக்கம் திரும்பி நெடுன்னு போயிடுறாரு. உங்களுக்கு அதே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் போய்ட்டு நீங்கள் ஃபுட்டெல்லாம் எடுத்து வைக்கிறீங்க. ஸோ அவருக்கு பிடிக்கிற ஃபுட், அதாவது
பிடிக்கிறத சொல்லனா கூட எதை நல்லா சாப்பிடுவார், எதை கம்மியாக சாப்பிடுவார்னு உங்களுக்கு தெரியும்ல. 1.5 மாதமாக சமைச்சு போடுறீங்கள. ஸோ அதனால் அவருக்கு பிடிச்ச மாதிரி ஃபுட் எல்லாமே நிறையா சமைச்சு வச்சுருக்கீங்க. ஸோ டேபிள் வந்து பார்க்குறாரு, ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து அவ்வளோ இருக்குது. அது அவரோட ஃபேஸ் ரியாக்ஷன்லேயே தெரியுது என்ன இவ்வளோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காரு. ஸோ நீங்கள் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடெலாம் எடுத்து வைக்கிறீங்க. ஸோ எல்லாமே அவருக்கு பிடிச்சதெல்லாம் எடுத்து வைக்கிறீங்க. ஸோ அவரும் சாப்பிட்டுட்டே இருக்காரு. சாப்பாடெலாம் கம்மி நல்லா தான் சாப்பிட்டுக்கிறாரு. நீங்களும் வந்துட்டு நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ ஜிம்மி அப்படியே பார்க்குறாரு. நீங்கள் மறுபடியும் கேட்குறீங்க பிடிச்சிருக்கா, நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ ஜிம்மின்னு வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ நீங்கள் பரவாயில்ல, அட்லீஸ்ட் இன்றைக்கி இதாவது சொன்னானே சாப்பாடு நல்லாயிருக்கு பிடிச்சிருக்குன்னு அப்படின்னு சொல்லிவிட்டு தேங்க்ஸுங்க அப்படிங்கிறீங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு போயிடுறாரு. ஸோ உங்களுக்கு இதுவே ஒரு மாதிரி ஹாப்பியாக தான் இருக்குது. சாப்பிட்டு போனதுக்கப்புறம் நீங்களும் எடுத்து வச்சுட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு பின்னாடியே போகிறீங்க. போனதுக்கப்புறமா ஜிமின் வந்து இது ட்ரெஸ் நல்லா இருக்கா, பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. எதுவும் ஒருத்தர் நாள் கழிச்சு கேட்குறீங்க. சரி அவளே இன்றைக்கி தான் கேட்குறா அப்படின்னு கூட யோசிக்காமல் அவர் என்ன இப்போ உனக்கு எதுக்கு ஏதாவது கேட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு போய் படுத்து தூங்கிடுறாரு. அவ்வளோதான் உங்களுக்கு மூஞ்சி அப்படியே ரொம்பவே ஒரு மாதிரி வாட்டமாகிடுச்சு. இப்போ நான் என்ன கேட்டேன், ட்ரெஸ் நல்லா இருக்காந்தானே கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவம் வேறு வந்துடுச்சு. ஸோ அந்த நைட்டு வந்து நீங்கள் பாட்டுக்கு போகிறீங்க, போயிட்டு அமைதியாக ஒரு வாரமாக படுத்து தூங்கிடுறீங்க. ஸோ இந்த விஷயம் வந்துட்டு எப்படின்னா கிட்டத்தட்ட 6 மாதம் இப்படியே தான் போகுது. 1 நாள் 2 நாள் இல்லை, 1 மாதம் 2 மாதம் இல்லை, 6 மாதம் நீங்கள் ஆசையாக ஏதாவது போய் அவர்கிட்ட கேட்பீங்க. சரி ஓகே மாற்றிக்கலாம், ஏன்னா அம்மா அப்பா சொல்லியிருப்பாங்க நீ ட்ரை பண்ண அவர் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகிப்பாருன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட சொல்லுவாங்க. நீங்களும் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி ட்ரை பண்ணுவீங்க. சரி ஓகே அவர் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எல்லா டைமும் வந்துட்டு கொஞ்சம் கோல்டாகவே பேசிட்டு போயிடுவார். ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி வெறுத்தே போயிடுச்சு. கிட்டத்தட்ட 6 மந்த் ஆயிடுச்சா, பேசாமல் டிவோர்ஸ் பண்ணிடலாமா, இப்படி கூட இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டிவோர்ஸ் வரைக்கும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ உங்களோட அம்மா கால் பண்ணுறாங்க. நீங்கள் சொல்லாமா வேணாமான்னு யோசிச்சுட்டே இருக்கீங்க. என்ன ஏன் பேச மாட்டேற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைம்மா, சரி ஓகே நான் நல்லா தான் இருக்கேன், சாப்பிட்டேன், நீ நல்லா இரு, சாப்பிட்டு நல்லா பத்திரமா தூங்கு, எனக்கு டயர்டாக இருக்குது நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறீங்க. ஸோ உங்களோட அம்மாவுக்கே ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் சண்டை போட்டால் கூட அவங்களுக்கு எதுவும் தெரியாது, ஆனால் இந்த மாதிரி பேசிடுறீங்களா, கிட்டத்தட்ட நீங்கள் இப்படியே தான். ஸோ அவங்க கால் பண்ணுறப்ப நான் நல்லா இருக்கேன், ஹாப்பியாக இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்களுக்கு நல்லா தெரியுது நீங்கள் பேசுகிறதுல போய் தான் பேசுகிறீங்கன்னு. ஆனாலும் அவங்களால எதுவும் பண்ண முடியல. அவங்களே வந்துட்டு ஒரு வேளை தப்பாக முடிவு எடுத்துட்டோமா, நம்ம பொண்ணோட லைஃப்பை நம்மளுக்கு எடுத்துட்டோமா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. ஏன்னா இன்னுமே வந்துட்டு ஜிமின் உங்ககிட்ட ஒழுங்காக பேசுறதில்ல, கூடவே தான் நடந்துக்கிறாரா. ஸோ அவங்களும் வீட்டுக்கு வந்து போகிறப்பெல்லாம் வந்துட்டு பார்க்குறாங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு உங்ககிட்ட அந்த அளவுக்கு அட்டாச்மெண்ட்டாக பேசுகிறது கிடையாது. ஸோ அது அவங்களுக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. நம்மளே தேவையில்லாமல் லைஃபுக்கு எடுத்துட்டோமா வயனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இந்த டைமில் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கால் பண்ணுறா. ஸோ நீங்களே ஆல்ரெடி ஒரு மாதிரி சோகமாக இருப்பீங்க. அவள் வந்துட்டு வயன் வெளில போகலாமடி அப்படின்னு கேட்குறா. சாரா எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குடி, எனக்கு எங்கேயும் வர மூடலை அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு 5 நிமிஷம் எனக்கு டைம் தரேன், சீக்கிரம் ரெடி ஆகிட்டு வா அப்படின்னு சொல்கிறா. ஏய் வேலையை பாரு, எனக்கு டைம் இல்லை, எனக்கு டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் மேடம் வந்துட்டு வீட்டு வாசலில் தான் நின்றுருப்பா போல். அப்படி டப்புன்னு கதை திறந்துட்டு ஏய் என்ன உனக்கு டைம் இல்லை, சும்மா தானே படுத்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறா. நீங்கள் அப்படியே எந்திரிச்சு பார்க்குறீங்க. என்னடி இங்கேயே வந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. பின்ன என்ன வெளில போகலாவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றா. ஸோ நீங்கள் வந்துட்டு வேறு வழி இல்லை, அவர் அச்சை பண்ணுறதுனால கிளம்பி வெளியே போகிறீங்க. ஸோ வெளில போகிறப்போ நீங்கள் ஒரு மாதிரி சோகமாகவே இருக்கீங்களா. ஏன் எனக்கு கொஞ்சம் டைம் இல்லை உங்ககிட்ட பேசுகிறதுக்கு, 6 மாதமாக கால் பண்ணதுக்கு சாரி அப்படின்னு சொல்கிறா. ஏய் விடுடி, கூட இருக்கிறவங்களுக்கே பேச டைம் இல்லை, நீ ஃபாரின் போயிட்ட, உனக்கு எங்கே டைம் இருக்க போகுது அப்படிங்கிறீங்க. என்னடி என்னாச்சு, ஏன் இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லி கேட்குறா. இல்லை சாரா, எனக்கு இந்த மேரேஜ் லைஃப்பெல்லாம் செட் ஆகுங்கிற மாதிரி தோணலை, எங்களுக்குள்ளே எதுவும் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். 6 மாதம் ஆயிடுச்சு, டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணலான்னு தோணுது அப்படிங்கிறீங்க. ஏய் மென்டல், என்ன பேசிகிட்ருக்கா, அப்படி என்ன உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஜெமினி கிட்ட சரியாங்க பேசுகிறதே இல்லை, அப்படியே எதுனாவது பேசினா கூட கொஞ்சம் கோல்டாக தான் பேசுகிறாரு. நானும் எவ்வளவோ பேச ட்ரை பண்ணுறேன், ஆனால் அவர் என்கிட்ட பேசவே மாட்டுறாரு. அதேமாரி பேசினாலும் ரொம்ப கோல்டாக ஆன்சர் பண்ணிட்டு போயிடுறாரு. கஷ்டமாக இருக்குது சாரா அப்படிங்கிறீங்க. ஸோ சாராவுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. நம்ம ஃப்ரெண்ட் லைஃப் என்ன இப்படி இருக்குது, அவள் ஹாப்பியாக இருக்கணும் தான் நம்ம ஆசைப்பட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் நினைக்கிறா. நீங்கள் பாரு,
எல்லாத்துக்கும் கொஞ்சம் டைம் கொடுக்கணும் ஓகேவா? ஸோ அவருக்கும் டைம் கொடு. அவருக்கு பாஸ்ட் என்ன, ப்ரெசன்ட் என்ன, அவருக்கு ஃப்யூச்சரில் என்ன பிளான் இருக்குது, அண்ட் எதனால் மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு, பிடிச்சதா இல்லை வீட்டில் ஃபோர்ஸ் பண்ணாங்களா, அப்படி இப்படின்னு நிறைய விஷயம் எல்லாத்துக்குள்ளே ஒரு விஷயம் இருக்கும் ஓகேவா? ஸோ கேட்டு தெரிஞ்சுக்கோ. கேட்குற விதத்தில் கேடு. அவர் கோவப்படுற மாதிரி கேட்காத. ஏன்னா யாருக்கு வேணால் என்ன பிரச்சனை வேணால் இருக்கலாம்ல. ஸோ இந்த மாதிரி அவர் உங்ககிட்ட நடந்துக்கிறதுக்கு ஏதாவது காரணம் இருக்கலாம். உன்னை பிடிக்கலன்னு அவர் சொன்னான்னா நீ டிவோர்ஸ் பண்ணு. மற்றபடி அவர் சொல்கிறதுக்கு முன்னாடி நீயா போய் எதுவும் முடிவு பண்ணிக்காதடி. அவர் உங்ககிட்ட பேசுகிறது தானே இல்லை, மற்றபடி உனக்கு வேணுங்க எல்லாமே வாங்கி கொடுக்குறாருல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஏன்னா நீங்கள் வீட்டில் தானே இருப்பீங்க. ஸோ ஜிமின் தான் உங்களுக்கு என்ன வேணுமோ அத்தனையும் வந்துட்டு மந்த்லி கரெக்டாக வாங்கி கொண்டு வந்து வீட்டில் வச்சுருவார். உங்ககிட்ட பேச மாட்டார், ஏதாவது கேட்டால் கோல்டாக தான் பேசுவார். ஆனால் மொத்தமே வந்துட்டு அவர் ஃபுல்லாகவே டேக் கேர் பண்ணி பார்த்துப்பாரு. உங்களுக்கு பீரியட் டைமில் கூட வந்துட்டு அவரே வந்துட்டு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களும் அவரே பண்ணிக்குவார். ஸோ நீங்கள் வந்துட்டு ஏண்டி அவனுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன், இது கூட அவன் பண்ணிக்க மாட்டானா, என்னடி பேசுகிறா, அவனுக்கு என்ன பிடிக்கலடி அப்படிங்கிறீங்க. இங்கே பாருவேன், நீயே சொல்லு, எல்லாமே அவர் பண்ணுறாரு. ஈவன் உன்னோட நாப்கின் கூட அவர் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாருல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்படியே யோசிச்சு பார்க்குறீங்க. ஏன்னா நீங்கள் தான் வீட்டில் உங்கள் வீட்லேயே நீங்கள் வெளியே கடையில் போய் எந்த திங்ஸும் வாங்க மாட்டீங்க, அம்மா அப்பா தான் வாங்கிட்டு தருவாங்க. ஸோ அவருக்கு நல்லா தெரியும் உங்களுக்கு வெளில போய் வாங்குற பழக்கம் கிடையாதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு கெஸ்ட்டில் கேட்பா, உனக்கு இந்த மாதிரி இது கூட அவர் தானே வாங்கிட்டு வந்து தராரு அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஆமாம், மந்த்லி பேக்கேஜோட எல்லாமே வந்துடும் அப்படின்னு சொல்கிறீங்க. யோசிச்சுப்பாரு, பிடிக்காத பொண்ணுக்கு எதுக்கு இதெல்லாம் வாங்கி கொடுக்கணும். ஸோ அவர் நல்லா டேக் கேர் பண்ணி பார்த்துக்கிறாரு. எனக்கு தெரிஞ்ச அவரோட லவ் எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கலாம், இல்லைன்னா அவர் வந்துட்டு ரொம்பவே ஷை டைப்பாக இருக்கலாம். ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும், அதை தெரிஞ்சுக்கவேன். அப்புறமா வந்துட்டு நீ கல்யாணம் டிவோர்ஸ் இதெல்லாம் யோசிச்சுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நான் இங்கே ஊருக்கு வந்து 1 வீக் ஆச்சு, லீவ்லாம் முடிஞ்சு நான் அகைன் வந்துட்டு ஃபாரின் போகணுடி அப்படிங்கிறா. ஏய் 1 வீக்காக வந்து இன்றைக்கி தான் என்னை பார்க்க வர, அது கிளம்புறப்போ அப்படின்னு கேட்குறீங்க. உனக்கே தெரியல, ரொம்ப டைட் சாமி. என்னோடய வீட்டில் வந்துட்டு நிறையா அந்த ஒர்க்குன்னு சொல்லிட்டு நான் வந்ததே வந்துட்டு வீட்டில் ஒர்க்கெல்லாம் வீடு கட்டிட்டு சாரா வந்துட்டு வீடு கட்டிகிட்டு இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்க தான் எனக்கு அதுக்கே அலைச்சலாக இருந்துச்சு. ஸோ இப்போ வந்துட்டு நான் உன்னை பார்க்காமலாம் போகவே முடியாது, அதனால தான் நான் பார்க்க வந்தேன், தப்பாக எடுத்துக்காத. நான் கொஞ்ச நாள் தான் சீக்கிரம் வந்துடுறேன், அப்போ நம்ம ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஹக் பண்ணி கிஸ் பண்ணிட்டு சாராவும் அங்கே வந்து கிளம்புறா. ஸோ சாரா கிளம்பினதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்க. ஒரு 2 days ஆகுது. திரும்ப வந்துட்டு சாரா கால் பண்ணுறா. ஏன்னா நீங்கள் டிவோர்ஸ்னு யோசிச்சுட்டு இருந்தங்காட்டிக்கு அவள் கால் பண்ணுறா. சொல்லுடி அப்படின்னு சொல்கிறீங்க. மைன், நீ இன்னும் ஏதாவது யோசிச்சுருக்கேன், நான் டிவோர்ஸ் பற்றி கேட்டுட்டு இருந்தேல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறா. நானா டிவோர்ஸ் பண்ணிக்கலான்னு தான் இருக்கேன், நீ சொன்னதெல்லாம் ஓகே தான், ஆனால் என்னால் இந்த மாதிரியெல்லாம் இருக்க முடியல. நான் நிறைய விஷயம் என்னையே அறியாமல் அவர்கிட்டருந்து எதிர்பார்க்க ஆரம்பிக்கிறேன். என்கிட்ட கொஞ்சம் சிரித்து பேசணும், அவர் கொஞ்சம் நேரம் 2 பேர் தனியாக வாக்கிங் போகணும், என் கூட உட்காந்து சாப்பிடணும். ஸோ தனியாக சாப்பிட்டு போகிறாரு. ஸோ எல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள்லாம் எனக்கு ஒரு மாதிரி எதிர்பார்ப்புகள் அதிகமாகிட்டே இருக்குது நாளுக்கு நாள். எனக்கு அதெல்லாம் கிடைக்காதப்போ ரொம்ப ஹர்ட் ஆகுது. ஸோ எனக்கு பிடிக்கலடி, நான் இங்கேருந்து கிளம்ப தான் போகிறேன், நான் அவர்கிட்ட டிவோர்ஸ் பற்றி பேச தான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ சாரா வந்துட்டு ஓகேடி, நான் சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கோ, நீ டிவோர்ஸ் பண்ணிட்டேன்னா உன்னோட விருப்பம், உனக்கு பிடிக்கலன்னா நீ அங்கேயே இருந்து கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நீ கஷ்டப்படுறத பார்க்க எனக்கும் விருப்பம் இல்லை. ஆனால் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், நீ டிவோர்ஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறா. நான் கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்கு போக முடியாது அப்படின்னு சொல்கிறீங்க, தெரியுதுல்ல. சரி ஓகே, வீட்டுக்கு போக முடியாது, வேறு என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்குறா. நான் தனியாக எங்காவது ஒரு வீடு பார்த்து தங்கிப்பேன், ஜாப் போவேன், ஜாப் போயிட்டு இல்லைனா எனக்கு தான் டிசைனிங் பிடிக்கும்ல, ஸோ நான் வீட்டிலேருந்தே டிசைனிங் ஒர்க்லாம் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி எனக்கு பிடிச்ச மாதிரி லைஃப்பை நான் வாழ்ந்துக்குவேன் தனியாகவே, எனக்கு போதும், அந்த லைஃப்பே எனக்கு போதும், இந்த மாதிரி கூட இருந்து கஷ்டப்படுறதுக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ சாரா வந்துட்டு அகைன் ஒரு விஷயம் சொல்கிறா. ஓகே, இப்போ ஜிமின் இருக்கிறது ஒன்றும் இல்லாத ஒன்று மாதிரி தான் நீ ஃபீல் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமாம் அப்படிங்கிறீங்க. அப்படியே நினச்சிக்கோ, நீ டிவோர்ஸ் வாங்கிட்டு இருந்தாவே நினச்சிக்கோ, ஜிமின் ஒரு ஆள் இல்லைன்னே நினச்சிக்கோ. இதே வீட்டில் நீ பாட்டுக்கும் உனக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி வாழ ஆரம்பிச்சுக்கோ, சரியா? ஸோ அவர்கிட்ட எதையும் எதிர்பார்க்காத, அவர் இருக்கிற மாதிரியே நினைக்காத, நீ பாட்டுக்கு நீ உண்டு வேலை உண்டுன்னு, ஓகே? ஸோ அவர்கிட்ட நீ பேசாத, அவருக்கான சாப்பாடு நீ உனக்கு சமைப்பேன், ஸோ அதே அவரும் சாப்பிடுவார், அவ்வளோதான். சமைக்கிறது ஒன்று மட்டும்தான் நீ அவருக்காக செய்கிற, அதுவும் நீ உனக்காக செஞ்சுக்கோ, அவருக்கு பிடிச்சா சாப்பிட்டு பிடிக்கலான்னு போட்டோம். பட் டிவோர்ஸை பற்றி ஒரு 6 மாதம் தள்ளி வைடி அப்படின்னு சொல்கிறா. என்னடி இப்படி சொல்கிற அப்படிங்கிறீங்க. நல்லா யோசிச்சுப்பாரு, நீ
இதுக்கப்புறம் டிவோர்ஸ் பண்ணிவிட்டு வேலை கண்டுபிடிச்சி வீடு பார்த்து அட்வான்ஸ் கொடுத்து திங்ஸ் வாங்கி அதுக்கப்புறம் அங்கே தனியாக சர்வே பண்ணி உனக்கு தேவையில்லாத பிரச்சனை வந்தால் பார்க்கக்கூட ஆள் இல்லாமல் ஒரு மாதிரி உன் லைஃப் வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் படும். ஸோ முதல்ல உன்னால் இந்த மாதிரி இருக்க முடியுமான்னு சொல்லி இங்கேருந்தே கற்றுக்கோ. உனக்கு அது செட் ஆச்சு அப்படின்னா டிவோர்ஸ் பண்ணிக்கோ. அது வரைக்கும் ஜிமின் மாறலன்னா நீ கண்டிப்பாக டிவோர்ஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சரிக்கு எனக்கு வேலை கொண்டு வச்சாரா. ஸோ அப்படி யோசிச்சு பார்க்குறீங்க. என்ன யோசிச்சு பார்த்தாலும் சாரா சொல்கிறது கரெக்டாக தான் இருக்குது. ஆமாம், அவர் இங்கே இருந்தாலும் இல்லாத மாதிரி தானே இருக்குது. நாம ஏன் என்னாலும் அவரே நினச்சிட்டு இருக்கணும்? நமக்கு பிடிச்ச லைஃப்பை நம்ம இங்கேருந்தே வாழ ஆரம்பிக்கலாமே. தனியாக போய் தான் வாழணுமா என்ன? அவரும் என்கிட்ட டிவோர்ஸ் பற்றி இது வரைக்கும் கேட்கல. 6 மாதம் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உங்களுக்கு ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டு தான் செய்வீங்க. ஸோ ஜிமின் அது எதுவும் சொல்ல மாட்டார், சாப்பிட்டு போவார். ஸோ அவர்கிட்ட நீங்கள் பேசுகிறதே ஸ்டாப் பண்ணிட்டீங்க. இப்படி தான் ஒரு 2-3 வீக் போயிட்டே இருக்கும். ஸோ ஜிமின்க்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ ஏதாவது பேசுவீங்க, அழகாக க்யூட்டாக ப்ரிட்டியாக ரெடியாக இருப்பீங்க அவர் வரும்போது. ஸோ காலையில் போகிறப்போ ஸ்மைல் பண்ணுவீங்க, எல்லாமே பண்ணிகிட்ருப்பீங்க. சடனாக ஒரு 3 வாரமாக அப்படியே டோட்டலாக ரிவர்ஸ் ஆன மாதிரி இருக்குது. பட் அப்போ நீங்கள் சேடாக இருப்பீங்க, இப்போ ஹாப்பியாக இருக்கீங்க. அவருக்கு ஒன்றுமே புரியல, என்னது அப்படிங்கிற மாதிரி தான் அவரே கொஞ்சம் யோசிச்சுட்ருக்காரு. ஸோ இப்போ நீங்கள் அவரை பற்றி யோசிக்கிறது ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, அவர் உங்களை பற்றி யோசிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஆன்லைன்லேருந்து கிளாஸ் எல்லாம் அதாவது கற்றுக்க ஆரம்பிச்சிட்டிங்க. இந்த டிசைனிங் ஒர்க்கில் உங்களுக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு அப்படியே ஆன்லைன்லேயே வந்துட்டு டிசைன்லாம் கற்றுக்க ஆரம்பிக்கிறீங்க. ஸோ ஒரு மாதிரி உங்களுக்கு லைஃப் ஜாலியாக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அடுத்தவங்களை பற்றி யோசிக்காமல் நம்ம பாட்டுக்கு நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு இந்த மாதிரி லைஃப் ஹாப்பியாக போகும் இல்லையா. ஸோ அதனால் உங்களுக்கு இது பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே வந்துட்டு செம ஹாப்பி ஆகிட்டீங்க. ஓகேவா. ஸோ ஜிமின் வந்துட்டு யோசிச்சிட்டே இருக்காரு. ஆஃபீஸ் போனாலும் உங்களை பற்றி தான் யோசிக்கிறாரு. ஏன் ஒரு மாதிரி இருக்கா, ஹாப்பியாக தான் இருக்கா, ஆனால் ஏன் நம்மக்கிட்ட பேசலை அப்படிங்கிற மாதிரி அவருக்கு என்னென்னா ஏன் நம்ம கூட பேசலைங்கிறது கேள்வி மேலே கேள்வியாக வந்துகிட்டே இருக்குது. ஸோ அப்படி வந்துட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்டே உட்காந்துருக்காரா. ஸோ காஃபி குடிச்சிட்டு இருந்திருப்பாரு. அந்த காஃபி கப்பை அப்படி கையிலேயே வச்சுக்கிட்டு எங்கேயோ வெறிச்சு பார்த்துட்டே இருக்காரு. கரெக்டாக வந்து அந்த டைமில் நம்ம டீ தான் வராரு. ஸோ வந்ததுமே ஜிம்னா ஆஃபீஸில் கத்திட்டு இருக்காரு. அவருக்கு ஏதோ அவசரம் போல். ஸோ ஜிம்மி வந்துட்டு காதில் கேட்டுக்கல. அவர் ஒரு காஃபி குடிச்சிட்டு அந்த கப்பையே ஒரு மாதிரி வெறிச்சு பார்த்துட்டு இருக்காரு. காஃபி குடிக்கல, அந்த கப்பை கையில் வச்சுட்டு எங்கேயோ வெறிச்சு பார்த்துட்டே இருக்காரு. இங்கே டேக்கு இன்னும் ஒன்றும் முடியல. பைத்தியக்காரா திரும்புடா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காரு. ஸோ ஜிமின் வந்துட்டு திரும்பவே இல்லை. இங்கே டேக்குனா கடுப்பாயிடுச்சு. ஜிமினா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கத்துனாரு. அதுக்கப்புறம் தான் திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா கீழே உட்காந்துருக்காரு. இங்கே என்னடா பண்ணுறக்கா அப்படின்னு சொல்லவும், என்ன பண்ணிட்டு இருக்கிறியா இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் 2 காலையும் தூக்குறாரு. பார்த்தா 2 காலையும் எலிப்பேடு. ஸோ ஆஃபீஸில் வந்துட்டு ஏதோ எலி வந்துட்டுக்குன்னு சொல்லிட்டு எலிப்பேடு எந்த கிறுக்க வச்சான்னு தெரியல. அவ்வளோ பெரிய ஆஃபீஸு, அங்கே கூட எலி விட்டு வைக்கல போல். ஸோ அங்கேயும் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ 2 எலிப்பேடு வச்சுருந்துருக்காங்க. போய் 2லேயுமே சதக்குன்னு காலை வச்சுட்டாங்க. ஸோ எலிபேட் வந்துட்டு ஒரு மாதிரி க்ளூவாக இருக்கும்ல, கம் இருக்கும்லங்க. ஸோ நம்ம அதை கையில் வச்சிட்டோம்னா அது மாதிரி பிசுன்னு ஒட்டிக்கிட்டே இருக்கும். அது நம்ம கை விட்டு போகாது. ரொம்ப ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகும். எலிக்கு அதில் மாட்டுச்சு அப்படின்னா அவ்வளோதான். அது வந்துட்டு துடிச்சு தான் சாகும், உடனே சாகாது. அந்த மாதிரி தான். ஸோ 2 காலையும் வந்து வச்சுருக்காரு. அப்படியே வந்துட்டு காலை காட்டினா இங்கே ஜிமினுக்கு சிரிப்பாக இருக்குது. என்னடா இது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ப்ளீஸ்டா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுடா, 2 காலையும் மாட்டிச்சுடா, கருமம் எவன் இங்கே வச்சதுன்னு தெரியல, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லவும் ஜிமினும் வந்துட்டு அப்படியே அதை எடுத்து விடுறதுக்கு பார்க்குறாரு. ஸோ எடுத்துட்டாங்க. அந்த பேட் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் கிடையாது, எடுத்துடுறாங்க. எடுத்ததுக்கப்புறம் பார்த்தா டேவோட 2 கால்லையும் வந்துட்டு அந்த க்ளூ வந்துட்டு ஒரு மாதிரி செம்மையாக ஒட்டிக்கிச்சு. அதை வந்துட்டு அவரால் 2 காலையும் அப்படி இருக்கிறனால நடக்கவும் முடியாதா. ஜிம்னான்னு தூக்கிட்டு போடா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எங்கே அப்படின்னு சொல்லவும், பாத்ரூமுக்கு தான், இதெல்லாம் வாஷ் பண்ணோம்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இங்கே பாரு, இவ்வளோ பெரிய ஆஃபீஸில் ஒன்று தூக்கிட்டு போனால் என்னடா நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி ஜிமின் கேட்குறாரு. நீ என் ஃப்ரெண்டு தானே, இது கூட பண்ண மாட்டியா, தூக்கிட்டு போடா ப்ளீஸ்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாரா. ஸோ ஜிமின் வந்துட்டு சாமி, நான் வயனை கூட தூக்குனதில்ல, உன்னை தூக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இங்கிட்டே ஷாக்காக திரும்பி பார்க்குறாரு. என்னது வயனை பற்றி பேசுகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லையே, நான் யாரை பற்றி பேசல, வா உன்னை தூக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போகிறாரு. ஆனால் இங்கிட்டே வாய் கம்முனே வச்சுக்காம, சொல்லு நீ கல்யாணம் 6 மாதம் ஆச்சு, இது வரைக்கும் வயன்னு சொல்லி வாயில் வந்ததே இல்லை, என்ன புதுசா, அதுவும் இல்லாமல் காஃபி கப்பை வெறிச்சு பார்த்துட்ருக்க, அப்புறம் என்ன லவ் மூடு ஸ்டார்ட் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்குறாரு. ஒன்றும் கிடையாது, அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்முக்கு கொண்டு போய்ட்டு வாஷ்ரூமில் அந்த இது இருக்கும்ல, ஹேண்ட் வாஷ்லாம் பண்ணுவோம்ல, ஸ்லாப் மாதிரி இருக்கும்ல. ஸோ அங்கே உட்கார வச்சுட்டு கழுவிட்டு வாடா அப்படின்னு சொல்கிறாரு. என்னடா இது இப்படி போகவே மாட்டேங்குன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆகிருக்கும். அவரும் கழுவுறாரு. அந்த க்ளூ போகவே மாட்டேங்குது. இருக்கிற எல்லா டிஷ்யூவும் காலி பண்ணிட்டாரு.
ஸோ இங்கே ஜிமினும் வந்துட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்டே நின்றுருக்காரு. பார்த்து கவனிச்சுட்டு, ஜிமின் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை முதல்ல வாஷ் பண்ணிட்டு வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் போட்டு ஜிமினும் வந்துட்டு அவரோட காலை போட்டு டிஷ்யூ வச்சு தேய்ன்னு தேய்க்கிறாரு. ஒரு வழியாக ஓரளவுக்கு அந்த க்ளூவெல்லாம் போயிடுச்சு. ஸோ என்னை தூக்கி இறக்கி விட்றா அப்படின்னு சொல்லவும் இறக்கி விட்றாரு. இறக்கி விட்டா அப்படின்னு நிலத்துல கால் பிசுக்குன்னு ஒட்டிக்கிட்டே தான் இருக்குது. ஸோ என்னடா இது இப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்கு அவருக்கு. வேறு வழியே இல்லை, வா அட்லீஸ்ட் போயிருக்குதுல பாதியாவது போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நடந்து போகிறாங்க. ஸோ எல்லா இடத்துலையும் இந்த க்ளூ வந்துட்டு ஒரு மாதிரி ஒட்டி தான் வருது. இப்போ ஃபைனலாக வந்துட்டு கேன்டீன் போகலாவா அப்படின்னு சொல்லிட்டு கேன்டீன் போயிட்டாங்க. ஸோ அங்கே போய் உட்காந்துட்ருக்கப்பவும் ஜிமின் வந்துட்டு ஒரு மாதிரி காஃபி கப்பை வச்சுட்டு பார்த்துட்டே இருக்காரா. கேட்குறாரு, உண்மை சொல்ல ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை ஆனால் இங்கே பாருட்டே, எனக்கு ஒரு டவுட்டு. வைன் வந்து இவ்வளோ நாளாக நான் அவகிட்ட பேசுனதே இல்லை. அப்படியே அது கேட்டால் கூட முறைச்சிட்டு வந்துடுவேன், இல்லைன்னா என்ன அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஹார்ஷாக தான் பேசுவேன். ஆனாலும் அவன் கூட பேச ஏதாவது கான்வர்சேஷன் பேச ட்ரை பண்ணுவா. இன்ட்ரெஸ்ட் பிடிச்சிருக்கா, இந்த சாப்பாடு பிடிச்சிருக்கா அப்படி இப்படின்னு ஏதாவது கேட்பா. சிரிப்பா, நான் கிளம்புறப்போ நான் வரும்போது சிரிப்பா. நான் தான் கண்டுக்க மாட்டேன். பட் இந்த ஒரு 3 வீக்காக அவள் எனக்கு செய்ய வேண்டிய எல்லாமே செய்கிறா. சமைச்சு கொடுக்குறா, சாயந்தரம் போனாலும் சமைச்சு கொடுக்குறா. ஆனால் காலைல கிளம்புறப்போ வாசலில் வந்து சிரிக்கிறதில்ல. சாயந்தரம் நான் வரும்போதும் டோர் திறந்து விட்டு அவள் பாட்டுக்கு போயிடுறா. என்னை நின்று மூஞ்சி கூட பார்க்குறதில்ல. அவளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி ஜிமின் கேட்குறாரு. இங்கே டேனா அப்படியே பார்க்குறாரு. அப்போ நீ இவ்வளோ நாள் இந்த மாதிரி தான் இருந்தியா அவன் கூட அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் அப்படின்னு சொல்கிறாரா. என்னடா கல்யாணம் ஆன ஒரு பொண்ணுக்கிட்ட வந்து இந்த மாதிரி தான் வந்துட்டு ஒரு வார்த்தை கூட பேசாமல் 6 மாதம் எப்படிரா இருந்தா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லைன்ட்டே, எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரில. அது வந்து பேச வரல. டக்குன்னு வீட்டில் தான் ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சாங்க அப்படின்னு சொல்கிறாரு. உனக்கு பிடிக்காம நீ கல்யாணம் பண்ணி அப்படின்னு கேட்கவும், அப்படி இல்லை, அவளை பிடிச்சவும் இல்லை பிடிக்காமையும் போகலை. கல்யாணம் பண்ணிக்கிட்டே அந்த பொண்ணுன்னு கேட்டாங்க. ஓகேன்னு சொல்லணும்னு தோணுச்சு, ஓகே சொல்லிட்டேன். ஆனால் இவ்வளோ நாள் நான் அப்படி தான் இருந்தேன், சரியாக தப்பான்னு தெரில. பட் இப்போ அவள் எனக்கு கண்டுக்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இங்கே சிரிப்பாக இருக்குது. 6 மாதம் நீ அவளை கண்டுக்கலாம்ல. ஸோ மேடம் ரிவெஞ்சா என்னமோ எடுக்கிறாங்க போல் அப்படின்னு சொல்கிறாரா. ரிவெஞ்சா அவளா அப்படின்னு சொல்கிறாரு. பின்ன இருக்காதா, ஏண்டா 2 நாள் ஒழுங்காக பேசலைன்னா கூட என் புருஷன் கூட பேசலன்னு சொல்லிட்டு டிவோர்ஸ் வாங்கிட்டு போகிற பிள்ளைங்க எத்தனை இருக்குது. நீ என்னடா 6 மாத கணக்காக அவகிட்ட பேசாமல் அவளே வந்து பேச ட்ரை பண்ணால் கூட அவாய்ட் பண்ணிட்டு போயிருக்க. அவள் எப்படியும் கூட இருக்கான்னு தான் தெரியல. இப்போ என்னடானா அவள் பேசலன்னு வந்து கேட்குற. மேபி அவளுக்கு இது பழகி இருக்கும். ஸோ நம்ம ஏன் கஷ்டப்படுத்திக்கணும் நம்மளையே, நம்ம கண்டுக்க வேணாம், அவர்கிட்ட எது எதிர்பார்க்க வேணாம்னு நினச்சிருப்பா. கண்டிப்பாக அதாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் அவள் உண்டா வேலை உண்டான்னு இருக்கா, உன்னை கண்டுக்கல அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ வந்து அப்படியே பார்த்து வச்ச மாதிரி எல்லாமே சொல்கிறாரு. இங்கே ஜிம்மினுக்கு பக்குன்னு இருக்குது. அப்போ எனக்கு கண்டுக்க மாட்டாளா இனிமே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீ என்ன இவ்வளோ நாள் கண்டுக்கிட்டியா? ஸோ கண்டுக்கலாம் வாய்ப்பே இல்லை. நீ சன்னியாசவே சுத்துடா அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சி போயிடுறாரு. இங்கே ஜிமினுக்கு அதை ஏற்றுக்கவே முடியல. ஒரு மாதிரி இருக்குது. அது இப்படி என்ன கண்டுக்காமல் போகலாம், நான் அவளுக்கு ஹஸ்பண்ட் ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு மண்டக்குள்ள ஒரு மாதிரி ஓடிக்கிட்டே இருக்குது. ஸோ வேலை செய்ய முடியல, சீக்கிரம் கிளம்பி வீட்டுக்கு போயிடுறாரு. ஸோ வீட்டுக்கு வந்ததுமே டோர் பெல் அடிச்சுட்டே இருக்காரு. நீங்கள் இந்த டைமில் யார் வர போகிறா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து டோரை திறக்குறீங்க. திறந்தா ஜிமின் தான். அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பேசலை. நீங்கள் பாட்டுக்கு டோர் திறந்துட்டு உள்ளே போயிடுறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு என்ன தான் பண்ணுறான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோஃபாலே வந்து உட்காந்துருக்காரு. ஸோ நீங்கள் போகிறீங்க வரீங்க. ஆக்சுவலாக ஜிமின் வந்துட்டு ஒரு மதிய டைம் இந்த மாதிரி வந்திருப்பாரு. போகிறீங்க, நீங்கள் போய்ட்டு உங்களோட கிளாஸ் அட்டென்ட் பண்ணுறீங்க. அப்படி வந்துட்டு அது முடிச்சதுக்கப்புறமா அவங்க சொல்லிக் கொடுத்தெல்லாம் வந்து டிசைன் பண்ணிகிட்ருக்குறீங்க. ஸோ செம்ம பிஸி மேடம் வந்து. ஸோ அப்படியே ஜிமின் பார்த்துட்டே இருக்காரு. வந்திருக்கேன், ஒரு காஃபி போட்டு தந்தாளா, மதியமே வந்திருக்கேன், சாப்பாடு சாப்பிட்டியான்னு கேட்டாலா, எதுவுமே இல்லை, அப்பாட்டுக்கும் போகிறா வரா அப்படின்னு சொல்லிட்டு உங்களே பார்த்துட்டே இருக்காரு. நீங்கள் அவர் கண்டுக்கவே இல்லை, நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இன்னும் வந்துட்டு அப்படியே அந்த பக்கம் இந்த பக்கம் போகிறாரு. ஆனால் நீங்கள் அவர் திரும்பி கூட பார்க்கல. கடுப்பாயிடுச்சு அவருக்கு. அவர் பாட்டுக்கு போயிட்டு கட்டில் படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாரு. வராமே இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ இப்படி தான் டேஸ்லாம் போகுது. அவரும் வந்துட்டு உங்ககிட்ட பேச ட்ரை பண்ணலான்னு தோணும். ஆனால் ஈகோ விட்டு கொடுக்க மாட்டேங்குது. வேணா அவள் வந்து பேசிட்டோம், இத்தனை நாள் அவள் தானே வந்து பேசினா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் நீங்கள் தான் வந்துட்டு ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்கல்ல,
ஸோ அவர்கிட்ட எது எதிர்பார்த்து நம்ம வந்துட்டு ஏமாறக்கூடாது. நம்ம பாட்டுக்கு நம்ம உண்டு நம்ம வேலையோட இருந்துக்கலாம். யாரையும் தொல்லை பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிட்டீங்க. ஸோ நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை தான் பார்த்துட்ருக்கீங்க. இப்படி நான் கிட்டத்தட்ட 1 or 2 வீக் அகைன் போயிருக்கோம். ஸோ நீங்கள் பாட்டுக்கு எதுவுமே பேசிக்கிறதே இல்லை. இந்த பக்கம் ஜிம்மினுக்கு மண்டை பிச்சுக்குது. ஸோ ஆஃபீஸ் போனதுமே டேக்கிட்ட வந்து கேட்குறாரு, இந்த மாதிரி சுத்தமாக கண்டுக்க மாட்டேறா, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லவும், அப்போ உனக்கு வயனை பிடிச்சிருக்கா, பிடிக்க ஸ்டார்ட் ஆகுதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு டேவும். அதெல்லாம் தெரியல, ஆனால் அவள் இந்த மாதிரி இருக்குது, அவள் ஹாப்பியாக தான் இருக்கா, அதனால எனக்கு கோவம் இல்லை, பிரச்சனை இல்லை. ஆனால் என்னை கண்டுக்க மாட்டேங்கிறா, அதுதான் எனக்கு ஒரு மாதிரி பிரச்சனையாக இருக்குது. ஏதாவது சொல்லுடா, ஐடியா சொல்கிறா டே ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இதாண்டா இந்த பசங்கிட்ட பிரச்சனையே, தேடி வரும்போது வேணான்ட்டு போவீங்க, வேணான்ட்டு போகிறப்ப தேடி போவீங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சில பல ஐடியாலாம் கொடுக்குறாரு. ஸோ ஜிம்மின் வந்துட்டு இன்றைக்கி இது ஒர்க் அவுட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக வீட்டுக்கு வருவார். ஸோ வீட்டுக்கு வந்ததுமே கதவு வந்துட்டு மெதுவாக திறக்கிறாரு. ஸோ நீங்கள் ஹாலில் உட்காந்துருப்பீங்க. ஸோ உங்களோட ஒர்க் என்ன, நீங்கள் அந்த டிசைனிங்கில் மூழ்கிட்டீங்க. ஸோ அவர் வந்துட்டு கதவை திறந்து அவர் பாட்டுக்கு வந்து கிச்சனில் போயிட்டு அவர் சமைச்சிட்ருக்காரு நேரமாக போயிட்டு. நீங்கள் அதெல்லாம் எதுவுமே தெரியல, நீங்கள் பாட்டுக்கு இந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு டைம் பார்க்குறீங்க. டைம் ஆச்சு சாப்பாடு செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போனால் அங்கே வந்துட்டு ஆல்ரெடியெல்லாம் ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் ஆகிருக்கு. என்னடா இது, யார் வந்தா அப்படின்னு சொல்லிட்டு கதவை பார்க்குறீங்க, கதவை திறந்துருக்கு. ஐயோயோ வீட்டுக்குள்ளே யார் வந்தான்னு கூட தெரியலையே, ஒரு அம்மாக்கு இது வந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மேலே அம்மான்னு கத்திட்டு போகிறீங்க, யாரும் இல்லை. அத்தன்னு கத்துறீங்க, அவங்களும் யாரும் இல்லை. என்னடா இது அப்படின்னு சொல்லி பார்த்தா ஜிம்மின் தான் வாஷ்ரூம் வந்து குளிச்சுட்டு வெளில வராரு. நீங்கள் பார்த்துட்டு ஓ அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்த்தா ஓ அப்படிதான், அவ்வளோதான், ஓ நீங்கள் தானா அப்படிங்கிற மாதிரி ஓ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வந்துடுறீங்க. ஸோ ஜிம்மினுக்குன்னா கடுப்பாகுது. அவர் அப்படி தலை தோண்டிட்டு வந்திருப்பார். ஓவா, எப்போ பார்த்தாலும் என்னை பார்த்தா ஓன்ட்டு போகிறா, என்னை பார்த்தா எப்படி தெரியுது இவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து கீழே சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கிறாரு. ஸோ நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க என்னது அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஜிம்மின் ஃபுட்டெல்லாம் எடுத்து வச்சதுக்கப்புறமா சாப்பிட்லாமா வயன் அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் சாப்பிடுங்க, நான் அப்புறம் சாப்பிட்ற ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க. அவருக்கு செம பல்பாக இருக்குது, ஒர்க் இருக்கா, எனக்கு எத்தனை வேலை இருந்தாலும் சாப்பிட கூப்பிட்டா நான் வருவேன்ல, இவன் இவ்வளோ ஆட்டிடியூட் காட்டுறா, அட்டமெண்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகுது. ஸோ அப்படியே தான் ஜிம்மின் வந்துட்டு சாப்பாடு போட்டு வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காரு. ஸோ வருவீங்களான்னு பார்த்துட்டு நீங்கள் டக்குன்னு வந்துட்டு உங்களுக்கு ஒரு கால் வருது. ஸோ கால் யார் அப்படின்னா ஜேகே தான். ஸோ ஜேகே வந்துட்டு உங்களுக்கு அத்தை பையன். ஸோ அது ஜிம்மினுக்கு தெரியும். ஸோ ஜேகே கால் பார்த்ததும் செம எக்ஸைட்மெண்ட்டு, ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறீங்க. அதை கேட்டால் அவருக்கு செம ஷாக்கு, இவானா அப்படின்னு. ஏன்னா கல்யாண டைம்லேயே வந்துட்டு நிறைய ஃபோட்டோ ஜெமீன் கூட எடுத்தீங்களோ இல்லையா, ஜேகே கூட தான் எடுத்துருந்துருப்பீங்க. அதனால் வந்துட்டு அவருக்கு அப்படியே கொஞ்சம் ஜலஸ் ஆகிருக்கு, ஆனால் காட்டிக்கல. பட் இப்போ ஒரு மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு ஜேகே கிட்ட என்னடா பண்ணுற, ஃபோன் கூட பண்ண மாட்டாங்க பார்த்தியா, அப்படியா அப்படியான்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேசுகிறீங்களா. அங்கே நான் தான் மனுஷனுக்கு அப்படியே இந்த ஸ்பூனில் வந்து இந்த ஃபோர்க் இருக்கிற, ஸோ ஃபோர்க்கில் அந்த பன்னீர் பட்டர் மசாலா ஏதாவது செஞ்சுருப்பாரு. ஸோ அதை அப்படியே குத்துறாரு. ஸோ தொப்புன்னு குத்தி அந்த ஃபோர்க் அப்படியே வாய்க்குள்ள வச்சு ஒரு மாதிரி கோவத்தில் கடிப்போம்ல, ஸோ அப்படியே கடிச்சு இழுக்கிறாரு. ஸோ அப்படி தான் ஒவ்வொரு சாப்பாடையும் சாப்பிட்டுட்ருக்காரு. இங்கே நீங்கள் என்ன ஜெகே கிட்ட அப்படியே காலேஜ் பேசிகிட்டே இருக்கீங்களா. ஸோ ஜிம்மினுக்கு பொறுமையே இல்லை, ஒரு மாதிரி செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. சாப்பாடே வேணாம் போடா அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து போயிடுறாரு. போயிட்டு டேக்கு கால் பண்ணிவிட்டு புலம்பல் தான். டேக்குனா கடுப்பாக இருக்குது, முடியலடா விடுறா, எனக்கு தூக்கம் வருதுடா அப்படிங்கிறாரு. இங்கே பாரு, என்னடா அவள் அப்படி பேசிகிட்டு இருக்கிறா, அவங்ககிட்ட எனக்கு கூட டேயில் பேசுனதில்ல தெரியுமா அப்படிங்கிறாரு. அவள் பேசுகிறப்ப நீ பேசல, சரியா போச்சு போடா, எல்லாம் என்கிட்ட ஃபோன் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு படுத்துக்கிறாரு அவர் வேற. இங்கேயாச்சும் எனக்கு நான் செம்ம கடுப்பாகுது. நீங்கள் வந்து அப்படியே எட்டி பார்த்தா இன்னுமே ஃபோன் தான் பேசிகிட்டு இருக்கிறீங்க. அப்படியே படுத்துக்கிட்டு ஜெகே கிட்ட அப்படியே வெட்டத்தை பார்த்து அப்படியே ஒரு மாதிரி, இங்கே எனக்கு ஸ்டார்ஸ் எல்லாம் தெரியுதாங்க, உனக்கு தெரியுதா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ ஜிம்மின் அப்படியே அண்ணாந்து பார்க்குறாரு, அவருக்கு தெரியுது. இங்கே படிச்சுட்டு ஸ்டார் அங்கே இருக்கிற அவனுக்கு தெரியுதான்னு கேட்குறா, கூடவே இருக்க என்ன கேட்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோவம் வேறு வருது. ஸோ நீங்கள் வந்துட்டு ஜிம்மின் என்ன பண்ணாலும் எவ்வளவோ ட்ரை பண்ணாலும் நீங்கள் அவருக்கு கண்டுக்கூட மாட்டேங்கிறீங்க. அதனால் வந்துட்டு அவர் உங்கள் முன்னாடியே வந்து நின்றுக்கிறாரு. ஸோ அப்போது நீங்கள் கண்டுக்கல, உங்கள் வேலையை மட்டும் பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ ஒரு மாதிரி ஆயிடுச்சா இருக்குது, அவ்வளோதான் போல போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தான் அந்த இடத்துல வந்துட்டு கேமராலாம் இருக்குது ஓகேவா. ஸோ வீட்டில் வந்துட்டு ஹாலில் கேமரா வச்சுருப்பாங்க. ஸோ ஜிம்மின் வந்துட்டு அப்படியே ஆஃபீஸ் போயிடுவார். அடுத்த நாளும் ஆஃபீஸ் போயிட்டு திடீர்னு உங்கள் ஞாபகம் மறுபடியும் வருது, என்ன பண்ணிட்டுருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேமரா ஆன் பண்ணி பார்க்கலான்னு சொல்லி பார்க்குறாரு. ஸோ பார்த்தா நீங்கள் தான் ஹாலில் வந்துட்டு நின்றுட்டு செம்மையாக ஒரு சாங் போட்டு செம்மையாக டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறீங்க. எப்படின்னா ஒரு மாதிரி செம்மையாக என்ஜாய் பண்ணி க்யூட்டாக டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறீங்க.
அது பார்க்கறதுக்கே அவருக்கு செம்மையாக ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி ஹாப்பியாக சிரிச்சிட்டு இருந்தால் அவருக்கு அது ஒரு மாதிரி சிரிப்பாக ஹாப்பியாக இருக்கா. ஸோ அப்படியே அதே பார்த்துட்டே இருக்காரு ஃபோனில். நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு அப்படியே செம்மையாக ஒரு சாங்கெல்லாம் போட்டு ஆடிட்டு இருக்கிறீங்க. கரெக்டாக வந்துட்டு அவர் சிரித்து சந்தோஷப்பட்டிருப்பார். அடுத்த செகண்ட் அவருக்கு செம்ம ஷாக்கு. என்னென்னு பார்த்தா ஆப்போசிட்டில் வந்துட்டு ஜேகே வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. ஸோ 2 பேரும் தான் அப்படி ஜங்கு புக்குன்னு குடிச்சிட்ருக்கீங்க. இதை பார்த்த மனசு பார்த்துட்டே அடிச்சு போய் டே சாரி டே இங்கே வாடா வாடான்னு கத்துறாரு. இவனுக்கு என்ன ஆச்சு இப்படி கத்துறான்னு சொல்லிட்டு டேவும் பக்கத்து சிஸ்டம் கிட்ட சீட்டுக்குள்ள. ஸோ அந்த டேபிள்லேருந்து எஞ்சி ஓடி வராரு. அந்த ரோலிங் சேர்லேயே வராரு அப்படின்னு நகர்ந்துட்டு இங்கே பாரு அப்படின்னு சொல்லி கத்துறாரு. என்னடா இது, யார் இது பையன் அழகாக இருக்கானே அப்படின்னு சொல்லுவோம். வாயை உடச்சிடுறேன். டேய் என்னடா என் ஒய்ஃப் கூட டான்ஸ் ஆட்டுக்கிறான் அப்படின்னு சொல்லி கேட்கவும், அந்த பையனுக்கு நல்லா தெரியும், உன் கல்யாணத்தில் அவன் கூட தானே அடிக்கடி நிறைய ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க, சொந்தக்கார பையன் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரா. எப்படி சொல்லவும், அத்தை பையன்டா அவளுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ஓ அத்தை பையனா, சரி பரவாயில்ல அவங்க பேரே நல்லா இருக்குது, எதுக்கு அவனை விட்டுட்டு உன்னை கட்டினான் தான் எனக்கு தெரியல அப்படின்னு சாரி அப்படின்னு சொல்லி வேறு ஜிம்கிட்ட ஏற்றி விட அவரால் அங்கே உட்காரவே முடியல. இல்லை நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஓட்டம் அங்கேருந்து ஆஃபீஸ்லேருந்து அடிச்சு பிடிச்சி கிளம்பி போகிறாரு. ஸோ கிளம்பி வீட்டுக்கு வந்து, ஏன்னா நீங்கள் இன்னும் டான்ஸ் ஆடித்தான் இருப்பீங்க 2 பேரும். ஸோ ஆளுக்கு ஒரு பக்கம் நல்லா வந்துட்டு டிஜே மியூசிக்கெல்லாம் போட்டுட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டுருக்கீங்க. இந்த பக்கம் ஜிம்மின் வந்துட்டு சட்டுன்னு கதவு திறந்து வராரு. ஸோ திறந்து வந்தது டக்குன்னு ஒரு ஷாக்காக இருக்கும்ல, எப்படின்னா யார்ட்டா அது அப்படிங்கிற மாதிரி. ஸோ பார்த்தா ஜிம்மின் தான். ஓ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்ப ஆட ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ ஜேகே வந்துட்டு ஹாய் ப்ரோ அப்படிங்கிறாரு. யாருக்கு ப்ரோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஜிமினுக்கு. ஹாய் அப்படிங்கிறாரு. மனசுக்குள்ளே தான் அந்த கோவலாம். ஸோ ஜிமின் ஹாய் அப்படின்னு சொல்லவும், வாங்க ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. நீங்கள் கண்டுக்கவே இல்லை. ஜேகே பரவாயில்ல அதெல்லாம் வேணாம் அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு ஜேகே கூட மட்டும் ஆடுறீங்க. ஸோ ஜிமின்னா ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது அவருக்கு. இப்போது அவருக்கு வந்துட்டு உங்களை விட்டுட்டு அப்படி போகவும் மனசு இல்லை. அப்படியே வந்துட்டு ஒயின் அது வந்து கொஞ்சம் காஃபி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ என்னைக்கு இல்லாமல் இன்றைக்கி வேறு வாய் திறந்து கேட்டாரா, அதனால் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. அந்த அது மட்டும் விட்றாளா பாரு, என்னை பார்த்தாலே அப்படிங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி கடுப்பாகுது. ஸோ நீங்கள் போய் காஃபி போட்டு வந்து கொடுக்குறீங்க. ஸோ வாங்கி குடிச்சிட்ருக்காரு. ஸோ குடிச்சிட்டு அப்படி பார்த்தா நீங்கள் மறுபடியும் ஜிக்கே கிட்ட உட்காந்து நல்லா க்ளோஸாக பேசிகிட்டு இருக்கிறீங்க. அங்கே காஃபி வந்துட்டு சுடுதோ இல்லையே ஒரு வயிறு அப்படியே செம்மையாக எரியுது. அப்படியே விட்டால் வந்து பற்றி வெடிச்சிடும் போல் அந்தளவுக்கு எரிச்சலாக இருக்குது. ஒரு மாதிரி காஃபி கப்பை ஸ்ட்ரிக்டாக பிடிச்சி குடிச்சிட்ருக்காரு. ஸோ அப்படி தான் அந்த அன்றைக்கி ஃபுல்லாக ஈவினிங் வரைக்கும் ஜேகே அங்கே வந்திருப்பார். ஸோ செம்ம என்ஜாய் பண்ணியிருந்துருப்பீங்க நீங்கள் ஜேகே கூட. நாளைக்கு வரியா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. எது நாளைக்குமோ அப்படின்னு சொல்லி ஜிமின் பார்க்குறாரு. ஆனால் அதுக்குள்ளே ஜேகேன்ட்டு என்னை பார்த்தா என்னை வெட்டியாக உட்காந்துருக்கமா தெரியுதா, நீ தான் வெட்டியாக உட்காந்துருக்க, ஆனால் நான் அப்படியெல்லாம் கிடையாதுமா, நான் பிஸ்னஸ் மேன், ஏதோ நீ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது கொஞ்சம் வா அப்படின்னு சொன்னேன், அதனால வந்தேன், பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு. நாளைக்கு எனக்கு ஒர்க் இருக்குது என் தப்பாக எடுத்துக்காத, நெக்ஸ்ட் மந்தில் நெக்ஸ்ட் வீக்கில் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு போகிறாரு. ஸோ இந்த பக்கம் ஜிமினுக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. அவா போயிட்டாண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காரு. ஆனால் அவர் சொல்லிட்டு போன ஒரு விஷயம் ஞாபகம் வருது. நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருப்பீங்கன்னு சொல்லியிருப்பார்ல. ஸோ அதுதான் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காளா, எதனால், ஒரு வேளை என்னாலையோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரமண்டிக்கு இப்போ தான் உரைக்குது. ஸோ ஜிமின் வந்து உங்ககிட்ட கேட்குறாரு, பையன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. சொன்னீங்க அப்படிங்கிறீங்க. அது என்னாச்சு, ஏதோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குதுன்னு சொன்னேன்னு அவங்க சொன்னாங்க, என்ன உனக்கு ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிடுறீங்க. அப்படி தான் அந்த நைட் வந்து ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் எந்திரிக்கிறீங்க. எந்திரிச்சு பார்த்தா வீடு ஃபுல்லாக வந்துட்டு ஒரு மாதிரி குட் ஸ்மெல்லாக இருக்குது. என்னென்னு பார்த்தா ஏதோ டிஃப்ரெண்ட் டைப்பில் ஸ்மெல் வருது. அந்த ஸ்மெல் ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு. எஞ்சி அப்படி கீழே போகிறீங்க, அந்த ஸ்மெல்லை அப்படியே ஸ்மெல் பண்ணிகிட்டே போகிறீங்க. போனால் கிச்சன்லேருந்து தான் வருது. கிச்சன்லேருந்து என்ன இந்த மாதிரி ஸ்மெல் வருதுன்னு சொல்லிட்டு போனீங்க அப்படின்னா அப்படியே அழகாக 2 கப்பில் டீ இருக்குது. என்னது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. பார்த்தா அந்த டீயில் வந்துட்டு ஜிமின் வந்துட்டு அந்த சின்ன இந்த ரோஸ் பெட்டல்லாம் இருக்குல்ல, ஸோ ரோஸ் பெட்டல் இந்த மாதிரி இதையெல்லாம் வச்சு ஏதோ டீ வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணியிருக்காரு. அந்த ஸ்மெல்லே செம்மையாக இருக்குது. நீங்களும் அப்படி வந்துட்டு அதை ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு இருக்கீங்க. பார்த்துட்டுக்கப்போ டக்குன்னு ஜிமின் தான் உள்ளே வராரு. நல்லா இருக்கா, உனக்கு தான், குடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கப் எடுத்து உங்களுக்கு கொடுக்குறாரு. ஸோ நீங்களும் வந்துட்டு அப்படிங்கிறீங்க. அதை கேட்டாவே ஜிமினுக்கு கடுப்பாகுது. இப்போ கூட அப்படிங்கிறா. ஒரு தேங்க்ஸ் சொன்னாலா, சை அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அந்த ஒரு கப்பை எடுத்து குடிக்கிறாரு. ஸோ 2 பேரும் அப்படியே அந்த கிச்சன்லேயே நின்று குடிச்சிட்ருக்கீங்க, டீ குடிச்சிட்ருக்கீங்க. ஸோ
ஜிமின் அப்படியே வந்துட்டு உனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குதுன்னு சொன்னல, இப்போ ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அது எனக்கு நேற்று செம்மையாக கிளியர் ஆகிடுச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஜெகே பார்த்ததுக்கப்புறமா அப்போ எனக்கு ஸ்ட்ரெஸ் எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தேங்க்ஸ் ஃபார் த டீ அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு அப்படியே பார்க்குறாரு, இதுக்கு நீ தேங்க்ஸ் சொல்லாமே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் ஒரு ரியாக்ஷன் இல்லாமல் சொல்லிட்டு போயிருப்பீங்க. அவர் அப்படியே அழகாக ரொமான்டிக்காக அந்த கப்பில் வந்துட்டு டீ கூட ஹார்ட் ஷேப்பில் இருக்கிற மாதிரி எதுவும் டெக்கரேட் பண்ணியிருப்பார். ஆனால் அது எதுவுமே உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ நீங்கள் பாட்டுக்கு டீ ஸ்மெல்லை மட்டும் பார்த்துட்டு அப்படியே குடிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. இதையும் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஸோ அடுத்தது உங்களுக்கு வந்துட்டு ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறாரு. உங்களுக்கு ஒவ்வொன்றும் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பட் இருந்தாலும் நீங்கள் அது எதுவும் கண்டுக்கலை. ஸோ இப்போ வந்து ஜிமின் ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணவும் நீங்கள் வந்துட்டு அப்படியே சாப்பிட்றீங்க. ஸோ சாப்பிட்டு முடிச்சா அவங்களுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. பரவாயில்ல, நல்லா சமைக்கலாம் கூட தெரியுது அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு போய்ட்டு நீங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகுறீங்க. ஸோ சாப்பிட்டு தான் ஃப்ரெஷ்ஷப் ஆகவே போகிறீங்க. ஜிமின் வந்துட்டு வெளில போயிருப்பார். ஸோ ஆஃபீஸ் தான் போகிறாருன்னு நினச்சிருப்பீங்க. பட் கொஞ்சம் நேரத்தில் ரிட்டன் வராரு. என்னது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நோட் பண்ணுறீங்க. அவர் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு வியர்டாக வேறு இருக்கா? என்னது போகிறாரு வராரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஜிமின் வந்துட்டு உங்களுக்கு ஒரு சின்ன ப்ரெசன்ட் மாதிரி கொண்டு வந்து கொடுக்குறாரு. என்னங்க அது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அது வந்து உனக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன், பிரித்து பாரு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. ஸோ நீங்கள் அதை பிரித்து பார்க்குறீங்க. பிரித்து பார்த்தா ஒரு ரெட் கலர் சாரீ இருக்குது. ஜிமின் வந்துட்டு அப்படியே சிரிச்சுட்டே பார்த்துட்ருக்காரு. கண்டிப்பாக அவளுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காரு. ஸோ நீங்கள் ஓ அப்படிங்கிறீங்க. அவருக்கு மூஞ்சியே வாடி போச்சு. என்ன ஓ அப்படிங்கிறா, அப்போ எதுவும் பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்கிறாரு. ஸோ நீங்கள் எதுவுமே ரியாக்ஷன் இல்லை. என்கிட்ட இந்த கலர் சாரீ ஆல்ரெடி இருக்குங்க, பட் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஹர்ட் பண்ணல, ஜஸ்ட்டு தேங்க்ஸ் மட்டும் சொல்லிட்டு நீங்கள் வாங்கிட்டு இந்த பக்கம் போயிடுறீங்க. என்ன எந்த ஒரு ஃபீலிங்குமே இல்லாமல் போகிறா. நான் எவ்வளோ ரொமான்டிக்காக அவளுக்கு பிடிச்ச கலர் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே டேக்குதான் கால் போகுது. பார்த்தா நீங்கள் தொடர்பு கொண்டு வரல நபர் தற்பொழுது ஸ்விட்ச் ஆஃப் செய்துள்ளார் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. கரும்பு பிடிச்சவன் இவன் நேரம் கண்ட நேரம் தெரியாமல் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்குவான் அப்படின்னு அது வேறு ஒரு பக்கம் டென்ஷன் ஆகுது. ஸோ இப்படி தான் டேஸ்லாம் போயிட்டே இருக்குது. ஜிமின் வந்துட்டு தினமும் உங்களுக்கு ஏதாவது ப்ரெசன்ட் வாங்கி கொடுக்குறாரு. நீங்கள் ஓன்ட்டே போயிடுறீங்க. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்ன எப்படி சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு அவருக்கு. ஸோ கிட்டத்தட்ட இன்னொரு 3 மந்த் போயிருக்கும். பட் உங்களுக்கு அவர் பண்ணுறது ஏதோ விஷயம் ட்ரை பண்ணுறாருங்கிறது மட்டும் நல்லா புரியுது. பட் இருந்தாலும் நீங்கள் ரொம்ப ஹர்ட் ஆகிறாங்க. திரும்ப நம்ம எதுவும் ஏமாறக்கூடாது அப்படிங்கிறத தெளிவாக இருக்கீங்க. ஸோ இந்த டைம் நம்ம சாராதா மேடம் வராங்க வீட்டுக்கு. ஸோ வீட்டுக்கு வந்து பார்த்தா வீடு ஃபுல்லாக ஒரு கிஃப்டாக இருக்குது. என்ன என் இதெல்லாம் இத்தனை கிஃப்ட்டு யார் கொடுத்தா அப்படின்னு கேட்குறா. ஸோ நீங்கள் வந்துட்டு யார் ஜிமின் தான், தினம் ஏதாவது காலையில் ஒன்று மதியம் ஒன்று சாயந்தரம் ஒன்று கொண்டு தராரு. எனக்கு டைம் இல்லை இது பிரித்து பார்க்கக்கூட அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. என்ன சொல்கிற, 2 பேருக்கும் சமாதானம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறா. இல்லை, நீ தானே சொன்ன நீ உனக்கு பிடிச்ச மாதிரி இரு, அதையும் கண்டுக்காத அவரை கண்டுக்காதன்னு. ஸோ நான் அப்படி தான் இருக்கேன். ஆனால் அவர் இதெல்லாம் பண்ணுறாரு, எனக்கு என்னென்னு தான் தெரியல அப்படிங்கிறீங்க. அவளுக்கு நான் கோவமாக வருது. மக்கு உனக்கு புரியலையா? அவர் இதெல்லாம் பண்ணுறாருன்னா அவருக்கு உன்னோட அட்டென்ஷன் தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். உன்னை இம்ப்ரெஸ் பண்ண இதெல்லாம் பண்ணுறாரு, புரியலையாடி அப்படின்னு சொல்லி கேட்குறா. அவருக்கு தான் என்கிட்ட எதுவும் பேசக்கூட மாட்டார், எப்போதான் கோல்டாக இருப்பார். அதுவும் இல்லாமல் ஆமாம்ல, எதுக்கு திடீர்னு இப்போ கிஃப்டெல்லாம் வாங்கி கொடுக்குறாருன்னு இப்போ தான் நீங்கள் யோசிக்கவே ஆரம்பிக்கிறீங்க. ஸோ 2 பேரும் உட்காந்து அங்கே இருக்கிற கிஃப்டெல்லாம் பிரிக்க ஆரம்பிக்கிறீங்க. அப்போ என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு இவ்வளோ நாள் உங்கள் மரமடியில் ஏறவே இல்லை. ஏன்னா சரி ஓகே நம்ம எதுவும் ஏமாறக்கூடாது, அவர் ஏதோ சும்மா கொடுக்குறாரோ என்னமோ அப்படி கூட உங்களுக்கு தோணக்கூட இல்லை. ஜஸ்ட்டு எதுக்கு தேவையில்லாமல் அப்படிங்கிற மாதிரி கண்டுக்காமல் போயிருப்பீங்க. இப்போ தான் வந்துட்டு அவள் சொன்னதுக்கப்புறமா 2 பேரும் உட்காந்து பிரிக்கிறீங்க. ஸோ அவ்வளோ கிஃப்ட்ஸ் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் பிரித்தா ஒவ்வொன்றும் வந்துட்டு சின்ன சின்ன விஷயம் தான், ஆனால் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பார்த்து வாங்கியிருந்திருப்பாரு. என்னடி நீ சின்ன வயசில் ஆசைப்பட்டு கேட்டது பொருளெல்லாம் கூட இதில் இருக்குது அப்படின்னு சொல்லி அவள் ஒரு பேக்கேஜ் பிரித்து காட்டுறா. பார்த்தா ஒரு எல்லோ கலர் ஸ்கூட்டரு, சின்ன குழந்தைங்க எல்லாம் வச்சு விளையாடும்ல அந்த மாதிரி ஸ்கூட்டரு. ஸோ உங்களுக்கு அந்த எல்லோ கலர் ஸ்கூட்டர் ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசில் அம்மா கிட்ட அழுது கேட்டிருப்பீங்க வாங்கி தர சொல்லி, வாங்கி தர மாட்டிருப்பாங்க. இதெல்லாம் காசை கறியாக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அது கூட அதில் இருக்குது. அதை பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி சென்டிமெண்ட்லாக எமோஷ்னலாக வந்துட்டு அட்டாச் ஆகிடுது. அந்த ஸ்கூட்டர் கையில் வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி அதையே பார்த்துட்டு இருக்கீங்க. சரி ஓகே ஜிமின் எங்கே அப்படின்னு கேட்குறா. அவர் ஃபாரின் போயிருக்காருடி, ஏதோ பிஸ்னஸ் ட்ரிப்பா, 3 மந்த் ஆகுது அப்படின்னு சொல்கிறீங்க. 3 மந்த் ஆகுதா? அப்போ கிஃப்டெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குறா. இல்லை, அவர் தான் ஆர்டர் பண்ணி கொடுக்குறாரு. 3 நேரம் ஏதாவது கிஃப்ட் வந்துகிட்டே இருக்கும், எனக்கு பிரிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. வயன் என்ன மென்டல் மாதிரி பண்ணியிருக்கிற, அப்போ ரிப்ளை எதுவும் பண்ணலையா அப்படின்னு சொல்லி கேட்குறா.
இல்லை நான் கால் எதுவும் பண்ணலை, அவர் மெசேஜ் பண்ணுவார் ஆனால் நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ தான் 2 பேரும் ஃபோன் எடுத்து பார்க்குறீங்க, பார்த்தா பேபி என்ன பண்ணுற, சாப்பிட்டியா அப்படிங்கிற மாதிரி நிறைய கேட்டிருக்காரு. எதுக்குமே நீங்கள் ரிப்ளை பண்ணவே இல்லை. ஆனாலும் அந்த மனுஷன் 3 மாதமாக வந்துட்டு விடாமல் உங்களுக்கு வந்துட்டு ரிப்ளை பண்ணிகிட்டே இருந்திருப்பாரு, சரி மெசேஜ் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. எதுவுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இப்போ தான் பார்க்குறீங்க, ஏன் என்னடி சாரா இப்படிலாம் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கா அந்த ரோபோவா அப்படின்னு. ஸோ ஜிம்மின் வந்துட்டு இந்த மாதிரிலாம் பேசுறது உங்களுக்கு ஷாக்காக இருக்குது. ஸோ சாரா வந்துட்டு, இல்லை நீ கேர் ஆக்குறப்ப அவருக்கு அது புரியல, அவர் கேர் ஆக்குறப்ப உனக்கு புரியல, அப்புறம் பேசாமல் 2 பேர் டிவோர்ஸ் பண்ணிக்கோங்க, உங்கள் 2 பேர்த்து கூட என்னால் முடியல அப்படிங்கிறா. சும்மா இருடி, எப்படி அவர் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நான் இதெல்லாம் இத்தனை நாள் பார்க்காம இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் ஒவ்வொரு மெசேஜாக படிக்கிறீங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவர் பேசுறது எல்லாமே. ஆனால் அவங்களுக்கு எப்படி டெக்ஸ்ட் பண்ணுறது, ரியாக்ட் பண்ணுறதுனே தெரியல. ஆனால் அந்த பக்கம் அந்த மனுஷன் தினமும் கிஃப்ட் அனுப்புகிறேன், தினமும் டெக்ஸ்ட் பண்ணுறேன், ஒரு ரிப்ளை பண்ணால் என்ன, சரி ஓகே நான் தப்பு தான் பண்ணிட்டேன், அதுக்காக இவ்வளோ கோவமா, இவ்வளோ அடமெண்ட்டா, ஒரு மனுஷன் இதுக்கு மேலே எப்படி சமாதானப்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே புலம்பிகிட்ருக்காரு. அந்த பக்கம் டே தான் இருந்துட்டு ஐடியா கொடுக்குறதெல்லாம் டே தான். ஸோ இந்த கிஃப்ட் அனுப்பு, இதை அனுப்பு, அதை அனுப்பு, அவங்க அம்மாட்ட கேளு, அப்பங்கிட்ட கேளுன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா கேட்டு சொல்கிறது. ஸோ இவரை வாங்கி அனுப்புறது இப்படி தான் இருக்குது. ஸோ ஜிம்மினும் ரிட்டன் கிளம்பி வர டைம் ஆகுது. அந்த ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிச்சு. ஓகே அவர் ரிட்டன் வருவாரா, ஸோ அதுக்காக கிளம்பிட்டுருக்காங்க. இந்த பக்கம் ஜிம்மினுக்கு நான் பேசாமல் இங்கேயே இருந்துக்கலான்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு எனக்கு என்ன பிடிக்கலன்னு நினைக்கிறேன், என்னால் ரொம்ப ஹர்ட் ஆகிருப்பா, ஸோ பிடிக்கலன்னு நினைக்கிறேன் டே அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ டே வந்துட்டு ஏன்டா அந்த மாதிரி சொல்கிற, எதை வச்சு இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஏன்னா அவள் டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருந்தாடா அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டு டேக்கு செம ஷாக்கு. டிவோர்ஸ் நோட்டீஸா, என்னடா பேசுகிறா, எப்போ அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் எனக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் எனக்கு வந்திருந்துச்சு, அதாவது ஆஃபீஸ்க்கு போயிருக்கும் போல். ஸோ அங்கேருந்து எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஏதோ வந்திருக்குன்னு சொன்னாங்க. ஸோ பிரித்து பார்க்க சொன்னால் டிவோர்ஸ் நோட்டீஸ்ன்னு சொன்னாங்க. அப்போது அவளுக்கு அதில் தான் விருப்பம் அப்படின்னா நான் டிவோர்ஸ் கொடுத்துருவேன்டே அப்படிங்கிறாரு. டே ஏன்டா இப்படி மாற்றி பண்ணிக்கிறீங்க, அவளுக்கு ஒன்று பிடிக்கிறப்போ உனக்கு பிடிக்கல, உனக்கு அவளை பிடிக்கிறப்போ அவள் இப்படி, ஐயோ சாமி என்ன ஜிமின் இது, நீ முதல்ல அவகிட்ட உட்காந்து தெளிவாக பேசு, சரியாக போய்டும் 2 பேர்த்துக்கும். பேசானா தீராத விஷயம், தீராத பிரச்சனை எதுவுமே இல்லை அப்படிங்கிறாரு. இல்லட்டே எனக்கு தெரிஞ்சுனா 3 மாதமாக அவளுக்கு கிஃப்ட் பண்ணுறேன், டெக்ஸ்ட் பண்ணுறேன், எதுவுமே அவள் ரிப்ளை கூட பண்ணலன்னா என்ன அர்த்தம், அவளுக்கு என்ன பிடிக்கலன்னு தானே அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா டிவோர்ஸ் வந்துட்டு நீங்கள் ஒரு கட்டத்தில் யோசிச்சுருந்துருப்பீங்க, அந்த டைமில் ஒரு நாள் கோவத்தில் வந்துட்டு டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ அதாவது அவருக்கு போகிற மாதிரி நோட்டீஸ் அனுப்புகிற மாதிரி. ஸோ அந்த நோட்டீஸ் இத்தனை நாள் கழிச்சு அவரோட ஆஃபீஸ்க்கு அப்போ தான் போகணுமா, ஸோ போய் அதை அவருக்கு வந்துட்டு யாரோ எடுத்து அனுப்பியிருக்காங்க, ஸோ உங்களுக்கு இது மாதிரி வந்திருக்குன்னு. அப்புறம் மனசு அப்படியே ஒரு மாதிரி உடஞ்சி போயிருப்பார். டேக்கு அவரை பார்க்கவே முடியல. மீன் பேசு போ, ஓகேவா, போனதும் பேசு, அவகிட்ட கொஞ்சம் மனசு விட்டு பேசு, இனிமேல் நம்ம லைஃப்பை நியூவாக ஸ்டார்ட் பண்ணலாம், இது மாதிரிலாம் வேணாம் அப்படின்னு புரியவே, உன்னோட லவ்வை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண, அப்போ தான் அவளுக்கு தெரியும் அப்படிங்கிறாரு. ஜிம்மின் வந்துட்டு ஆல்ரெடி நான் அவளை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், அவள் இப்போ தான் கொஞ்சம் மூவ் ஆன் ஆகிருக்கா, திரும்ப நான் போயிட்டு கஷ்டப்படுத்த விரும்பலை, அவளுக்கு தேவை இந்த டிவோர்ஸ் தானே, நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அங்கேருந்து ஃபாரின்லேருந்து இருப்பார்ல, ஸோ அங்கேருந்து எல்லாம் ஃப்ளைட் பிடிச்சி போகிறாங்க. ஸோ ஃப்ளைட் விட்டு லேண்ட் ஆனதுமே நேரம் ஆஃபீஸ் தான் போகிறாரு. போயிட்டு அந்த நோட்டீஸ் வந்து வச்சுருங்க, நான் வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருப்பாரு. ஸோ போனதுமே சார் இது உங்களுக்கு வந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த ரிசப்ஷனிஸ்ட்டு பொண்ணு கொடுக்குறா. ஸோ வாங்கிட்டு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஸோ அங்கேயே வந்துட்டு டே வேணாண்டா அதை கிழிச்சு போடும் அப்படின்னு சொல்லவும், இல்லை நான் வந்துட்டு ரொம்ப தப்பு பண்ணிட்டேன், நான் ரொம்ப லேட் பண்ணிட்டேன், அவளை கஷ்டப்படுத்தக்கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே சைனும் பண்ணிடுறாரு. சைன் பண்ணி உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வராரு. ஸோ அப்படியே ஆஃபீஸ்லேருந்து காரில் வீட்டுக்கு வரும்போது பயங்கர யோசனையாக இருக்குது. அப்போது ஒரு டெக்ஸ்டையோ பார்க்கல, ஒரு கிஃப்டையும் பிரித்து கூட பார்த்துருக்க மாட்டா, ஏன்னா நானே வேணாங்கிறப்ப என் கிஃப்ட் மட்டும் இருக்குது. ஸோ எல்லாமே அப்படி இப்படியே வீட்டில் கிடக்கும். எப்படி வீட்டில் கிடக்குமா குப்பையில் கிடக்குமா, என்ன பண்ணிட்டோனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சேடாகவே இருக்குது. அப்படியே வீட்டுக்கு வராரு. ஸோ வந்து காலிங் பெல் அடிக்கிறாரு. ஸோ வழக்கம் போல் நீங்கள் பார்ப்பீங்க, ஓ அப்படின்ட்டு போவீங்க அப்படிங்கிறது அவரோட தாட்டு. ஸோ அந்த மாதிரி தான் கையில் அந்த டிவோர்ஸ் நோட்டீஸ் இருக்குல்ல, ஸோ அதை வந்துட்டு பேக்கில் வச்சுட்டு போனதை எடுத்து கொடுத்துடலாம்,
அவளாவது ஹாப்பியாக இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பாரு. ஸோ டோர் வந்து நீங்கள் தான் ஓப்பன் பண்ணுறீங்க. ஸோ ஓப்பன் பண்ணதுமே ஜிமின் வந்துட்டு உங்களை பார்க்குறாரு. ஸோ நீங்கள் ஜிமினை பார்த்ததுமே ஓ அப்படின்னு சொல்லிட்டு டோர் நல்லா ஓப்பன் பண்ணுறீங்க. ஸோ அவரும் வராரு. அவருக்கு இது பழகி போயிடுச்சா போல். ஸோ இதை தான் எதிர்பார்த்து வந்திருப்பார், இப்படி தான் நடக்கும்னு. ஸோ அப்படியே அமைதியாக வந்து ரூமில் உட்காந்துடுறாரு. ஸோ ஹாலில் உட்காந்துருக்காரு. ஸோ நீங்கள் அப்படியே அந்த பக்கம் போகிறீங்க. கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிறாரு. அப்படிங்கிறீங்க. கொஞ்சம் இங்கே வந்து உட்காடுறியா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. அமைதியாக போய் உட்காந்துக்கிறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு அந்த பேக்கில் வந்துட்டு ஓப்பன் பண்ணி அந்த ஜிப் ஓப்பன் பண்ணுறாரு. ஸோ எடுத்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஆசையாக அப்படி ஜிம்மினே பார்த்துருக்குறீங்க. ஏதோ வாங்கிட்டு வந்துருப்பாருங்கிற மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அவர் வந்துட்டு அந்த பேப்பர் எடுத்து கொடுக்குறாரு. நீங்கள் அதை பார்த்து உங்களுக்கு ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் அதை கோவத்தில் போட்டிருந்தாலுமே அதை வந்துட்டு கேன்சல் பண்ண சொல்லி கேட்டிருப்பீங்க. ஆனால் அவங்க கேன்சல் பண்ணாமல் அனுப்பிட்டாங்க பைத்தியக்காரங்க. அதை பார்த்து உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன டிவோர்ஸா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. ஸோ ஜிம்மின் வந்துட்டு நீ தான் ஆசைப்பட்றேன்னா கண்டிப்பாக நான் உனக்கு கொடுத்துருவேன், ஹாப்பியாக இரு அப்படின்னு சொல்கிறாரு. அதை பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. ஆக்சுவலாக கிஃப்ட் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்துருப்பீங்க. ஏன்னா அங்கே இருக்கிறப்ப கிஃப்டாக வரும். ஸோ வரும்போது நிறையா வாங்கி வந்திருப்பாருன்னு நினச்சா இந்த பையனில் டிவோர்ஸ் பேப்பர் கையில் கொடுக்குது. ஸோ அதை பிரித்து பார்த்தா சைன் வேறு இருக்குது. அப்படியே உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ தான் ஜிமின் வந்துட்டு அப்படியே அதை கொடுத்ததுக்கப்புறம் அவருக்கு என்ன பேசுகிறதுன்னு தெரில. பேகை பக்கத்தில் வச்சுட்டு அவர் எந்திரிச்சு உள்ளே போகலான்னு போகிறாரு. அப்போ தான் அந்த வீட்டை ஒவ்வொன்றா நோட் பண்ணுறாரு. ஸோ அப்படியே ஒரு மாதிரி செம்மையாக ரொம்ப டெக்கரேட்டிவாக இருக்குது. என்னென்னா அவர் இத்தனை நாள் கொடுத்த அத்தனை கிஃப்ட்டையும் அழகாக வந்துட்டு வீடெல்லாம் ஃபுல்லாகவே வந்து அங்கங்கே வச்சு ஒரு மாதிரி க்யூட்டாக செல்ஃபெல்லாம் ரெடி பண்ணி அங்கங்கே ப்ளேஸ் பண்ணி வச்சுருக்கீங்க. வீட்டையே செம்மையாக கிஃப்ட் ஷோரூம் மாதிரி பண்ணி வச்சுருக்கீங்க. அதை பார்த்து ஜிமினுக்கு வந்துட்டு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல. இதெல்லாம் நம்ம பண்ண கிஃப்டா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. ஸோ கிட்டத்தட்ட அவர் கொடுத்த குட்டி பேப்பர்லேருந்து அந்த லெட்டர் மாதிரி கொடுத்துருப்பாரு. ஸோ அதெல்லாம் கூட நீங்கள் செவத்தில் ஒட்டி வச்சுருக்கீங்க. அப்படியே வந்துட்டு வீட்டை சுற்றி போயிட்டே இருக்காரு. ஸோ எல்லாமே நீங்கள் அவர் கொடுத்த கிஃப்ட் தான். அப்படியே பார்க்குறாரு. ஸோ இந்த பக்கம்லாம் பார்த்துட்டு இவ என்ன எல்லாத்தையும் இப்படி வச்சுருக்கா, பிரிச்சிருக்க மாட்டான்னு நினச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி உங்களை பார்த்தா நீங்கள் அப்படி கண்ணால் கலங்கி போய் உட்காந்துருக்கீங்க. ஸோ அப்படியே ஓடி வராரு. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உங்களுக்கு என்னை பிடிக்கல ஜிமின், இப்போ கூட டிவோர்ஸ் கண்டிப்பாக வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ ஜிமினுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நீ தானே கொடுத்த அப்ளை பண்ணியிருந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நான் ஒரு கோவத்தில் அப்படி பண்ணேன், ஆனால் அதை கேன்சல் பண்ண சொல்லி அப்போவே சொல்லிட்டேன். ஆனால் அவங்க கேன்சல் பண்ணலை ஜிமின் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போது உனக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ நீங்கள் உங்களுக்கு என்ன பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. 2 பேரும் இதை மாற்றி கேட்டுக்கிறீங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு என்ன பிடிக்கலையான்னு கேட்டுட்டு நீங்களே அடுத்த பதில் சொல்லிக்க ஆரம்பிக்கிறீங்க. ஆமாம்ல, உங்களுக்கு என்ன பிடிக்காது. நான் ஏதாவது ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து இது நல்லாக்கான்னு கேட்டாலும் நீங்கள் திட்டுவீங்க. உங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்து என்ன பிடிக்காதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ ஜிமின் அப்படி நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேனே எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேனே அப்படின்னு சொல்கிறாரு. எப்போ சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு தேம்பி அழுதுகிட்டே கேட்குறீங்க. ஏய், உனக்கு ஞாபகம் இல்லையா? நான் டேரெக்டாக தான் சொன்னேன், இல்லைன்னு சொல்ல முடியாது அப்படிங்கிறாரு. எப்போ அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. ஒரு நாள் நீ ரெட் கலர் சாரீ கட்டிட்டு வந்திருந்த, அந்த அன்னைக்கு எனக்கு பிடிச்ச எல்லா டிஷ்ஷும் செஞ்சுருந்த. அப்புறம் சாப்பிட்றப்ப கேட்டல பிடிச்சிருக்கா, நல்லா இருக்கான்னு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆமாம், சாப்பாடு நல்லா இருக்கா பிடிச்சிருக்கான்னு கேட்டேன் அப்படிங்கிறீங்க. ஆனால் நான் உன்னோட ட்ரெஸ் நல்லா இருக்குது, உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மீனிங்கில் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொன்னேன் அப்படிங்கிறாரு. இதை கேட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது. என்னோட இத்தனை மாதம் கழிச்சு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. பொய் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இல்லை, நான் சீரியஸாக தான் சொல்கிறேன். அந்த அன்றைக்கி நான் ஆக்சுவலாக உங்ககிட்ட கன்ஃபெஸ் பண்ணேன். அப்புறம் திரும்ப நீ வந்து மறுபடியும் மேலே கேட்டல அப்படிங்கிறாரு. ஆமாம், அப்போ தான் கோவமாக பேசுனீங்களா அப்படிங்கிறீங்க. இல்லை, ஆக்சுவலாக எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருந்துச்சா, அன்றைக்கே ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. பட்டு நீ திரும்ப வந்து கேட்குறப்போ எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சா, எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அதுவும் இல்லாமல் ரொம்ப க்யூட்டாக அழகாக வேறு இருந்தியா, அதனால தான் சடனாக இப்படி எல்லாமே சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொன்னேன். மற்றபடி எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே ஜிமினியே பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறாரு. என்னென்னா, எனக்கு பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு உன்னோட அந்த குட்டி 2 கண், அப்புறம் கோவம் வந்தால் ஒரு மாதிரி
ஒரு மாதிரி பண்ணுவேன். ஸோ அப்போது மூக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீ என்னை திட்டணும்னு தோணும், ஆனால் திட்ட மாட்டேன், திட்ட முடியாது. ஸோ அந்த டைமில் வாய் ஒரு மாதிரி பண்ணிப்பேன், அப்போ ஒரு மாதிரி க்யூட்டாக இருப்பேன், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக வர்ணிக்கிறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகுது. ஸோ நிஜமாக பிடிச்சிருக்கா ஜிமின் உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஸ்லோவாக வந்து ஹக் பண்ணிக்கிறாரு. ஸோ நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல, அப்படியே அமைதியாக நிற்கிறீங்க. ஸோ அவர் ஹக் பண்ணிட்டு உங்கள் காது கிட்ட வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ உங்களுக்கு அது மாதிரி காதுகிட்ட வந்து சொல்கிறப்ப அது டீ போட்டு ஃபஸ்ட் டைம் கூப்பிட்றாரா. ஸோ அதிலே நீங்கள் ஃப்ளாட்டு அப்படி ஒரு மாதிரி ஷை ஆகுறீங்க. ஸோ ஜிம் வந்துட்டு எனக்கு ஷைலாக தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ நீங்கள் ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகுறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு உங்களோட ஃபேஸை திருப்ப அதாவது நீங்கள் குமிஞ்சுக்குவீங்களா ப்ளஷ் ஆகிட்டு. ஸோ உங்களோட ஃபேஸ் அப்படியே நேராக அவரை ஃபேஸ் பண்ண மாதிரி பார்க்க வைக்கிறாரு. அவர் உங்களை தான் பார்க்குறாரா. ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி ஷையாக வருது. ஸோ ஜிமின் கிட்ட வந்துட்டு அப்போ செஸ்ட்டில் போய்ட்டு நம்ம ஃபேஸ் வச்சு மறைச்சி ஒழிச்சு போகலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணுறீங்க. ஸோ ஜிமினும் வந்துட்டு உங்களை ஒரு மாதிரி சிரிச்சுட்டே ஹக் பண்ணிக்கிறாரு. ஸோ நீங்கள் லவ் யூ ஜிமின் அப்படின்னு சொல்ல. ஸோ அவர் வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி லவ் யூலாம் சொல்ல வரலை, ஆனால் எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, ஒன்று மட்டும் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை தூக்கி சுற்றுறாரு. ஸோ நீங்களும் வந்துட்டு ஒரு மாதிரி சந்தோஷமாக ஹாப்பியாக சிரிச்சிட்டு ஜிம்னியே பார்க்குறீங்க. ஸோ அதாவது தூக்கிட்டு இருக்கிறப்போ நீங்கள் மேலேருந்து கீழே ஜிம்னோட ஃபேஸை பார்க்க. ஸோ ஜிம் வந்துட்டு அப்படி அண்ணாந்து உங்களோட ஃபேஸை பார்க்குற மாதிரி. ஸோ அழகாக 2 பேரும் க்யூட்டாக உங்களை பார்த்து சிரிச்சுக்கிறீங்க. ஓகே டேர், இந்த ஒன் ஷாட்டை நான் இதோட முடிச்சுக்கிறேன். எப்படி இருக்குன்னு வேறு தெரியல. சரி ஓகே, பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். அண்ட் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் கூட சொல்லுங்கள், நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். வேறு என்ன, பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சராங்கிங்களா.